Okay. So, good morning. குட் மார்னிங் ஒரு மிஸ். குளிர் நாள்ல காலையிலேயே எழுப்பி விட்டுருக்கிறேன்னு குட் மார்னிங். ஓகே. ஸோ நான் லெக்சர்ஸ் தொடங்க போறதுக்கு முந்தி ஐபிஎஸ் எல்லாம் ஞாபகப்படுத்த சொன்னாங்க. அந்த கிரெடிட் இவாலுவேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட கிளாஸ் ரூம்ல ஸ்ட்ரீம்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது நினைக்கிறேன் போன கிழமையே போட்டிருக்கிறாங்க. உங்களோட இமெயிலுக்கும் லிங்க் வந்திருக்கு. ஸோ அதை நீங்க ஃபில் பண்ண சொன்னவங்க. அதுல lectures and effectiveness, students and learning effectiveness, IBSL staff and effectiveness and இப்போ நம்மளோட ஐபிஎஸ்எல் கோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிரெடிட் இவாலுவேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை காலையிலே ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஓகே. ஸோ இப்போ லாக்டவுன் எல்லாம் திறந்தாச்சு. என்னது புது சுகாதார விதிமுறைகளின்படி நம்மளோட வாழ்க்கையை திருப்பி புதிய முறையில் தொடங்குறதுக்கான என்னது காலம் சரி. அப்போ அதோட உங்களோட எக்ஸாமை பற்றியும் நீங்கள் இப்போ யோசிக்க வேணும். நான் நினைக்கிறேன் இப்போ இது அக்டோபர், அடுத்த மாதம் நவம்பர் மாதங்களில் இன்னும் எனக்கு எக்ஸாக்டாக திகதிகள் தெரியாது. ஆனால் எப்படியுமே அடுத்த மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போவே அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ரிவிஷன், லேர்னிங் எல்லாத்தையுமே கட்டாயம் செய்ய வேணும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்கிறத ஒரு முத பார்த்தோம்னு சொன்னால், நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேலே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ஆரம்பத்திலிருந்தே ப்ரெசன்டேஷன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிட்டு வர டைமில் உங்களுக்கு அநேகமாக காலம் சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின்னு தந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த ஹோம்ஒர்க் கொஷின் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரெலவெண்ட்டாக உங்களோட பாஸ் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸை நான் தொகுத்து தந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கொஞ்சம் ப்ரெசன்டேஷனையும் படித்து நான் இடைக்கிடைக்க தந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸை அட்டெம்ப் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸை அட்டெம்ப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் எந்த இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்கையும் எனக்கு தரலாம். சில பேர் அனுப்பியிருந்தீங்க. இப்போ நீங்கள் இப்போ தேர்ஸ்டே ஃப்ரைடே அனுப்பின அந்த 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 ஆன்சர்ஸுக்கான ஃபீட்பேக்கை நான் டியூரிங் த வீக்கெண்ட் தரேன். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த இப்போ நம்ம பொதுவாகவே கேட்டிருப்போம், நம்மளோட ஓ லெவல் ஏ லெவல் காலத்துலேருந்து ஒவ்வொரு செக்ஷனாக படிச்சுட்டு வந்தால் நமக்கு லேசண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் உங்களோட வேலையை லேசாக்குறதுக்காக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ரெலவெண்ட்டான கொஷின்ஸை நானே தொகுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை அட்டெம்ப் பண்ணி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா ஹோம்ஒர்க் கொஷனையும் கவர் பண்ணி எடுக்கும் போது பாஸ் பேப்பர்ஸ்ண்ட முக்கால்வாசிக்கும் மேலே நீங்கள் அட்டெம்ப் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்போ இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் பேப்பரை அட்டெம்ப் பண்ணுறது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. மற்றது பாஸ் பேப்பரை இப்போ எல்லாத்தையும் ஒருமிக்க படித்ததுக்கு பிறகு பாஸ் பேப்பர் ஒன்று எடுக்கிற நேரம் எப்போவுமே நமக்கு பொதுவாகவே ஒரு பயம் ஒன்று வரும். நம்ம படித்ததா இருக்குது, நம்ம படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஃபியர்ஸை இல்லாமக்கிறதுக்காகத்தான் நான் இந்த அந்த அந்த வினா தொகுப்புகளை நான் செய்திருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷுவராக. ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனையும் படித்து அட்டெம்ப் பண்ணி நீங்கள் எந்த ஃபீட்பேக்குக்கும் அனுப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு பாஸ் பேப்பர்ஸ் அட்டெம்ப் பண்ணுறதை விட. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம், நாங்கள் வந்து போன கிளாஸில் கிரெடிட் டாக்குமெண்டேஷன், கிரெடிட் அப்ரூவல், கிரெடிட் டாக்குமெண்டேஷன் இதுகளை முடிச்சுட்டு எங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிறது இது. நாங்கள் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரெடிட் ரிவ்யூ, மற்றது ரிகவரி அண்ட் ரெமெடியல் ஆக்ஷன், அதுக்கு பிறகு ரிஸ்க்ஸ் ஆஃப் லெண்டிங், அதாவது கொடுகடனோட தொடர்புடைய இடர்கள், இதுகளை படிச்சுட்டு அதுக்கு பிறகு பாசல் பிரின்சிபல்ஸ், இலங்கை மத்திய வங்கி இந்த கொடுகடன் முகாமைத்துவத்தோட சம்பந்தப்பட்டு வெளியிட்டு இருக்கிற ஒழுங்கு விதிகள், இதுகளைத்தான் மெயினாக இனி படிக்க வேணும். அதுக்கு பிறகு நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை நாம் இதுவரை செய்தது எல்லாத்தையும் தொகுத்து சரியான முறையில்
நம்மட மனதுக்கு எடுக்கிறது தான். அதுதான் கடைசியில நமக்கு எவ்வளவு எக்ஸாம் எப்படி அட்டெம்ப்ட் பண்ண போறோம்ங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ நாங்க நமக்கு மீதமா இருக்கிற டைமை பொறுத்து நாங்க ரிவிஷன்ஸும் நிறைய செய்வோம், பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸும் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிளான். ஓகே, ஸோ நாம போன கிளாஸ்ல கிரெடிட் டாக்குமெண்டேஷனை பத்தி படிச்சு முடிச்சோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு 2 ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று கிரெடிட் ரிவ்யூ கடன் மீளாய்வு பற்றியும், மற்றது வந்து கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் கடன் நிர்வாகத்தை பற்றியும். நாங்கள் முதல்ல இந்த கடன் மீளாய்வு கிரெடிட் ரிவ்யூவை பற்றி பார்த்துட்டு போவோம். இந்த ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறதும் தெளிவாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்காமல் இல்லை நான் பேசுகிறது விளங்காமல் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி அதை அந்த டைம்லேயே சொல்லுங்கள். நீங்கள் சேட் பாக்ஸில் மெசேஜ் போடுற டைமில் எனக்கு வந்து அந்த போய் பார்க்குறது வந்து இன்ஸ்டண்ட்டாக போய் பார்க்குறது சில நேரம் நான் பார்க்க மாட்டேன். போன கிளாஸ்லையும் என்ன சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொல்லி யாரோ போட்டிருந்தது, நான் கிளாஸ் முடிஞ்சுதான் பார்த்தேன். ஸோ சாரி. உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லாமல் இருக்குமெண்டா அந்த பாயிண்ட்லேயே உங்களோட மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு என்னென்னு பார்க்குறது லேசாக இருக்கு. சரி, இப்போ நாங்கள் கிரெடிட் ரிவ்யூ கடன் மீளாய்வுக்கு போவோம். சரி, நாங்கள் கொடுக்கடன் மதிப்பீடு கிரெடிட் இவாலுவேஷனை பற்றி நாங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த கொடுக்கடன் மதிப்பீடு கிரெடிட் இவாலுவேஷன்ங்கிறதுக்கும் கடன் மீளாய்வு கிரெடிட் ரிவ்யூ இல்லாட்டி கிரெடிட் ரீவேலுவேஷன் என்று சொல்றதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னா, கிரெடிட் இவாலுவேஷன் கடன் மதிப்பீடுன்னு சொல்ற நேரம் என்ன, ஒரு கொடுக்கடன் பெறுநர் வந்து இல்லாட்டி விண்ணப்பதாரர் வந்து அவர் வந்து விண்ணப்பிக்கும் போது அவருடைய விண்ணப்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல நாம் அவருக்கு கடன் கொடுக்கலாமா இல்லையா என்கிற முடிவுக்கு வாரத்துக்கு முந்தி நாங்க ஆரம்ப கட்டங்கள்ல செய்யறது தான் கடன் மதிப்பீடு கிரெடிட் இவாலுவேஷன். இப்ப நாம அதுக்கு பிறகு பார்த்தோம் கிரெடிட் அப்ரூவல் கிரெடிட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம், அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கடன் ஒன்றை வழங்கிட்டோம். வழங்கினதுக்கு பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க அந்த கொடுத்த கடனை அந்த கடன் பெறுநரை நாங்க என்ன செய்யணும், அவரை நாங்க மீளாய்வு செய்யணும். அப்ப கடன் மீளாய்வு கிரெடிட் ரிவ்யூ என்று சொல்ற நேரம் அது வந்து இந்த ஒரு கடன் கொடுனருக்கு வழங்கினதுக்கு பிறகு நாம அடிக்கடி இல்ல இடைக்கிட செய்ய வேண்டியதுதான் இந்த கடன் மீளாய்வு. அப்ப கடன் மீளாய்வுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு அவசியமானது, எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது. இப்ப நாம் ஒரு வாடிக்கையாளருக்கு கடன் கொடுத்துட்டோம் என்று சொன்னா அந்த ஸ்டேஜோடயே எங்களுக்கு அவரோட ஃபைலை க்ளோஸ் பண்ணி அப்படியே சைடுக்கு வைக்க இயலாது. நாம வந்து என்ன செய்யணும், அந்த கடன் கொடுனரை அந்த கொடுக்கடன் பற்றி அந்த தகவல்களை நாங்க என்ன செய்யணும், மீளாய்வு செய்ய வேணும். ஏன் நாங்க மீளாய்வு செய்ய வேணும் ஏனென்று சொன்னா, இப்ப நாங்க கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்கள்ல ஒரு தனி நபராக இருந்தா அவருடைய நிதி நிலைமைகள், மற்றது ஒரு வியாபாரமாக இருந்தா அந்த வியாபாரத்தினுடைய தன்மைகள், அந்த வியாபாரத்தினுடைய நிதி நிலைமை, மற்றது அந்த வியாபாரம் இயங்கிக் கொண்டிருக்கிற வணிக சூழல், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. கடன் கொடுக்கிற சந்தர்ப்பத்துல இருக்கிறத விட எவ்வளவோ மாற்றங்கள் வந்து அடிக்கடி நடக்கும். முக்கியமாக நீண்ட கால கடன்களாக இருக்கிற நேரம் வந்து இப்ப ஷார்ட் டேர்மா இருக்கிற நேரம் இந்த வணிக சூழல் மாற்றங்கள் வந்து அதோட இம்பேக்ட் வந்து அதனுடைய விளைவு வந்து குறைவாக, அதனுடைய தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். ஆனா முக்கியமா 5 வருட 10 வருட 25 வருட கடன்களாக இருக்கிற நேரம் நிச்சயமாக கடன் பெறுநனுடைய நிதி நிலைமை, வணிக சூழல், வணிகத்தினுடைய தன்மை, வணிகத்தினுடைய உள்ளுக்கே நிறைய மாற்றங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடும். அதனாலதான் நாங்க வந்து கடன் மதிப்பீடு செய்யற மாதிரியே கடன் வழங்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அடிக்கடி நாங்க குறிப்பிட்ட எல்லைகள் வச்சிருப்போம். நாங்க அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வார ஸ்லைட்ல. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த கொடுத்த கடன்களை நாங்க மீள் மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியம். ஓகே, அதைத்தான் நான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு கடனுடனும் தொடர்புபட்ட விடயங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இது கடன் வாங்கியபவரின் நிதி நிலைமை மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் திறனை மாற்றுகிறது. இப்ப அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்மளுடைய நாடு வந்து சுற்றுலாத்துறையை சார்ந்த ஒரு நாடு. இப்ப சுற்றுலாத்துறையில நிறைய வாய்ப்புகள் எப்பவுமே நம்ம நாட்டுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்ப கடன் வழங்குனர்களுக்கு இந்த சுற்றுலாத்துறையோட சம்பந்தப்பட்ட வணிகங்களுக்கு, மற்றது தனிநபர்களுக்கு கடன் கொடுக்கறத எப்பவுமே அவங்க விரும்பி இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்ன? இப்ப வந்து சுற்றுலாத்துறை வந்து முக்கியமா அவங்களுடைய வியாபாரத்தை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்ப பிசினஸ் மிகவும் குறைவு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுடைய இந்த நிதி நிலைமை, கடன், அதாவது ஃபைனான்சியல் கண்டிஷனும், டெட் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியும், கடனை திருப்பி செலுத்தும் திறனும் அதே மாதிரி இருக்குதா? இல்ல. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யணும்? அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து செயற்படா கடன்களாக போறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குதா? நம்ம ஒரு காலத்துல அவங்க செயற்படா கடனாக போவாங்கன்னு நாம ட்ரீம் பண்ணி இருக்க மாட்டோம். சுற்றுலாத்துறை எப்பவுமே நல்லா நடந்து வந்த துறை. ஆனா இப்ப 2019ல இருந்து அந்த சுற்றுலாத்துறைக்கான கண்டியூசிவ் என்வாயரன்மெண்ட், சரியான வணிக சூழல் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே சரியான முறையில ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா, கடன் வழங்குனர்கள் சரியான முறையில இது எல்லாத்தையுமே அறிஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா என்ன? ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த மாதிரியான கடன்கள் எல்லாம் மீள் மதிப்பீடு செய்யப்பட வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும், கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன விதமான உத்திகள் நாங்க பாவிக்கிறோம் என்று நாம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி உத்திகளை வச்சு நாங்க மீள் மதிப்பீடு செய்யலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, சுற்றுலாத்துறைக்கு சொல்லுவோம், 4 வருஷத்துக்கு முந்தி நாம இந்த 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 கடன் உத்திகள் இல்ல, இந்த கடன் மதிப்பீட்டு உத்திகளை அப்ளை பண்ணி நாங்க கடைசியில இன்டர்னல் ரேட்டிங் ஸ்கோர், உலக கடன் மதிப்பீட்டு முறைமைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர் அவருக்கு நல்லா இருந்திருக்கு. அதே கடன் மதிப்பீட்டு நுட்பங்களை வச்சு நாம இன்னைக்கு என்ன ஒரு இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர் ஒன்றை கொடுக்க போறோம் என்று சொன்னா என்ன நடந்திருக்கு? அந்த ஸ்கோர் மிகவும் டிட்ரியோரேட் ஆகிருக்கும், குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்க அடிக்கடி பார்க்க வேணும். அடிக்கடி முக்கியமான இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம ஐடென்டிஃபை பண்ண வேணும்ங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே நாங்க கொடுத்த கடன்களை கட்டாயம் குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை நாங்க மீள் மதிப்பீடு செய்ய வேணும். அதுதான் இந்த கிரெடிட் ரிவ்யூ ப்ரோசஸினுடைய முக்கியத்துவம். இதைத்தான் இந்த ஸ்லைட்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் சில வணிகங்களை பலவீனப்படுத்துகின்றன மற்றும் மற்றவர்களின் கடன் தேவைகளை அதிகரிக்கின்றன. அதே நேரத்தில் தனிநபர்கள் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடலாம் அல்லது கடுமையான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். நிலுவையில் உள்ள எந்த ஒரு கடனையும் திருப்பி செலுத்துவதற்கான அவர்களின் திறனை குறைக்கும். இந்த மாதிரியான மாற்றங்களை வங்கி உணர்ந்திருக்க வேண்டும் மற்றும் அனைத்து கடன்களும் முதிர்ச்சி அடையும் வரை அவ்வப்போது மீளாய்வு செய்யப்பட வேண்டும். ஓகே, ஸோ நான் இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதையும் நான் நிறைய கவர் பண்ணியிருப்பேன். இப்போ இதுதான் ஒரு லோன் ரிவ்யூ ப்ரோசஸினுடைய, கடன் மீளாய்வினுடைய நோக்கங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி வங்கி சார்ந்ததாகவும் இருக்கலாம், வங்கி சார்ந்த விஷயங்களை இருக்கலாம், இல்லாட்டி கடன் பெறுநர்கள் சார்ந்ததாகவும் இருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கடன் மீளாய்வு, லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் என்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் என்ன? கடன் மீளாய்வு என்பது கடன் வாங்கியவர்கள் தங்கள் கடன் ஒப்பந்தங்களின் நிபந்தனைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்தும். இப்ப நாம போன கிளாஸ்ல எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்ப நாங்க கடன் வழங்குற சந்தர்ப்பத்துல இந்த கடன் ஒப்பந்தங்கள், லோன் அக்ரிமெண்ட்ஸோட நிறைய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம், லோன் அக்ரிமெண்ட்ல
இந்த பாசிட்டிவ் கவர்னன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கவர்னன்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் கவர்னன்ஸ் என்ன? ஒரு கடன் பெறுநர் அவர் கடன் வழங்கி இருக்கிற காலப்பகுதியில கட்டாயமாக குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்காவோ கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனா பாசிட்டிவ் கவர்னன்ஸ் என்று சொன்னா ஒவ்வொரு நிதியாண்டும் கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி அறிக்கைகளை இந்த வங்கிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்றது ஒரு பாசிட்டிவ் கவர்னன்ஸ். வேற என்ன மாதிரி பாசிட்டிவ் கவர்னன்ஸ் இருக்கு. இதே மாதிரி நெகட்டிவ் கவர்னன்ஸ் இருக்கும். என்ன செய்யக்கூடாத விஷயங்கள். அதாவது சொல்லுவேன், இன்னொரு கடன் காலத்துக்குள்ள இன்னொரு நிதி நிறுவனத்துக்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடாது. இல்லாட்டி சொல்லுவேன், இவங்களுடைய கடன் விகிதம் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து சொல்லுவேன் ஒரு லிமிட்ல இருந்து டெட் டு ஈக்விட்டி 50% விட கூடக்கூடாது என்கிற மாதிரியான நெகட்டிவ் கவர்னன்ஸும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கடன் ஒப்பந்தங்களோட வார நிபந்தனைகள் வந்து சரியான முறையில கடன் பெற்றுக்கொண்டவர்களால தொடர்ந்து நிறைவேற்றப்படுகிறதா என்கிறத நாங்க பாக்குறதுக்கு இந்த கடன் மீளாய்வு வந்து ஒரு விதத்துல உதவியாக இருக்கு. இப்ப இந்த நம்ம கடன் மதிப்பீடு செய்து கடன் ஒப்புதல் அளிக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த நிபந்தனைகளை விதிக்கிறோம். ஆனா நாங்க கடன் மீளாய்வுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா நாங்க எந்த சந்தர்ப்பத்துல எப்படி இந்த விஷயத்தை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்றது? இந்த நிபந்தனைகளை தொடர்ந்து கடன் பெற்றுக்கொண்டவர் நிறைவேற்றி வருகிறாருங்கிறத நாங்க எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றது? கஷ்டம். அப்ப இந்த மாதிரி இப்ப நாங்க வந்து கடன் ஒப்பந்தங்களோட இந்த நிபந்தனைகளை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த 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 கடன் பெறுநருடைய நிதி நிலைமை, மற்றது கடன் செலுத்தக்கூடிய தன்மை, இது ரெண்டும் வந்து ஃபைனான்சியல் கண்டிஷன், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, இது ரெண்டும் குறையக்கூடாது என்கிறதுக்காகத்தான் இந்த நிபந்தனைகளை விதிக்கிறோம். அப்ப இதை நாங்க தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக அடிக்கடி நாங்க என்ன செய்யணும்? இந்த நிபந்தனைகள் மீட் பண்ணப்படுதுங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப லோன் ரிவ்யூ வந்து இதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது, வங்கி அதன் சொந்த கடன் கொள்கைகளை பின்பற்றுகிறதா என்பதை உறுதிப்படுத்தும் கிரெடிட் பாலிசி. இப்ப நம்ம கிரெடிட் பாலிசியை பத்தியும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கிரெடிட் பாலிசி வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கும். கிரெடிட் பாலிசியோட சேர்த்து கிரெடிட் மேனுவல், கொடுக்கடன் கையேடு வந்து A to Z எல்லா விஷயங்களையுமே அதுல உள்ளடக்கி இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். மற்றது ஒவ்வொரு கொடுக்கடன் படிமுறையில ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இந்த கடன் கொள்கைய, கடன் கையேடு சார்ந்ததாக இருக்க வேணும். இப்ப நாங்க கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பத்துல, கொடுக்கடனை அப்ரூவ் பண்ற சந்தர்ப்பத்துல எல்லாம் இந்த கடன் கொள்கைகளை பின்பற்றி செய்திருப்போம். அதே சந்தர்ப்பத்துல நாங்க இந்த கடன் கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வாரமா என்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் கூட இந்த கிரெடிட் ரிவ்யூ, கடன் மீளாய்வு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். உதாரணத்துக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம்? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவேன், சிங்கிள் பரோவல் லிமிட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் பெற்றுக்கொண்டவருக்கு எவ்வளவு மேக்சிமம் கடன் வழங்கலாம் சொல்லுவேன். அது வந்து சில நேரம் ஒரு வங்கியினுடைய என்னது கேபிட்டல்ல ஒரு ரேஷியோவாக இருக்கலாம். மொத்த மூலதனத்துல சொல்லுவேன் 10% மேல, 10%மோ 5%மோ 10% மேல ஒரு குறிப்பிட்ட கடன் பெறுநருக்கு அந்த லோன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது என்கிற மாதிரி கடன் கொள்கையில இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப ஒரு புதிய கடன் ஒன்றை வழங்குற சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்க கட்டாயம் பார்ப்போம். ஏற்கனவே நிறைய கடன்கள் இருக்கிற நேரம் திருப்பி ஒரு புது கடனை வழங்குற சந்தர்ப்பங்கள்ல இந்த எக்ஸ்போஷர் லிமிட்டை நாங்க எக்ஸீட் பண்றோமாங்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுவேன். ஆனா இப்ப இந்த மாதிரி லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் இருக்கிற நேரம் நாங்க வந்து இதை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது நாங்க தொடர்ந்து என்ன செய்யலாம்? தொடர்ந்து என்ஷூர் பண்ணி கொள்ளலாம் இந்த லிமிட்டுக்குள்ளதான் ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் பரோவல் லிமிட்டுக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட கடன் வழங்குனருக்கு வழங்கிய கடன் தொகை எல்லாமே இருக்குங்கிறத நாங்க உறுதிப்படுத்தி கொள்ளலாம். வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? கடன் கொள்கையை பின்பற்றுதாங்கிறதுக்கு சொல்லுவோம், வட்டி வீதங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கடன் இடர்
எல்லைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டி வீதத்துக்குள்ளதான் கடன் வழங்கப்பட வேணும். இந்த வட்டி வீதத்துக்குள்ளதான் இந்த வட்டி வீதம் தான் கடன் வட்டி வீதமாக இருக்க வேணும்ங்கிற மாதிரியான விஷயங்கள் கடன் கொள்கைக்குள்ள இருக்கு. இப்ப முக்கியமா வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவோமே, அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட கடன் பெற்றுக்கொண்டவரனுடைய இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் மாறுற சந்தர்ப்பங்கள்ல அதுக்கேத்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வழங்கப்பட்டிருக்கு. வங்கியினுடைய கொடுகடன் இடர கவர் பண்ணக்கூடிய மாதிரி சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வழங்கப்பட்டிருக்குது என்கிறத எங்களுக்கு இந்த மாதிரி கடன் மீளாய்வு டைம் டு டைம் செய்யறதன் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதாவது நாங்க வந்து ஒரு ஒரு கடன் பெற்றுக்கொண்டவருக்கு கடன் வாங்குறவருக்கு கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்கள்ல கடன் வழங்குற சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படி கடன் கொள்கைகளை எடிய பண்றோமோ அது போல தொடர்ந்து நாங்க எடிய பண்ணி வாரோம். கிரெடிட் பாலிசியில கிரெடிட் மேனுவல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க தொடர்ந்து எடிய பண்றோம், பின்பற்றோம் என்கிறத திருப்பி திருப்பி இடைக்கிடை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு எங்களுக்கு இந்த லோன் ரிவ்யூ வந்து உதவியாக இருக்கு. அடுத்தது கடன் மீளாய்வு கொடுகடன் தொடர்பான இடர்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. இப்ப நான் உங்களுக்கு போன ஸ்லைட்ல டூரிசம் எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப டூரிசம் ரிலேட்டட் வழங்கின நாங்க கொடுகடன்கள் எல்லாம் ஒரு காலத்துல கொடுகடன் இடர்கள் குறைவாக இருந்த போர்ட்போலியோ. ஆனா இப்ப அதனோடு சம்பந்தப்பட்ட கிரெடிட் ரிஸ்க் வந்து கூடுதலாக இருக்கு. அப்ப நாங்க வந்து எங்களுக்கு ஒரு 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 ரிவ்யூ செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். எங்களுக்கு கொடுகடன் இடர் எவ்வளவால கூடியிருக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட கடன் வழங்குனர்களுடைய கடன்களை அவங்க மீள் செலுத்தாம விடுறதுக்கான நிகழ்தகவு வந்து எவ்வளவு கூடியிருக்கு, அதால எங்களுக்கு எவ்வளவு நட்டம் எவ்வளவு ஏற்படக்கூடியதாக நாங்க எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றோம், இந்த இடர்களை நாங்க எப்படி மேனேஜ் பண்ண போறோம், முகாமைத்துவம் செய்ய போறோம். மற்றது ப்ரொவிஷனிங், நாங்க ஏதாவது இலாபத்துக்கு எதிராக ஒதுக்கீடுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கா, அதை விட நாங்க ப்ரொவிஷனை பத்தி சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ணிருக்கிற சர்க்குலரை பிறகு பார்ப்போம் வார பிரசன்டேஷன்ஸ்ல. அப்ப அதுல என்ன ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு, எவ்வளவு காலம் கடன் மீள் செலுத்தாம தொக்கு நிக்குதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேஜஸை நாங்க மாத்த வேணுமா என்கிற மாதிரி கொடுகடன் இடர அறிஞ்சு கொள்றதுக்கு, கொடுகடன் இடர் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா என்று ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு, அந்த இடர்களை முகாமைத்துவம் செய்யறதுக்கு புதிதாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வேணுமா என்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு, அதாவது சரியான முறையில இந்த கொடுகடனோட தொடர்பான இடர்களை இனங்காண்றதுக்கும் அதுகளை குறைக்கிறதுக்கு முகாமைத்துவம் செய்யறதுக்கும் வந்து இடைக்கிடைக்க நாங்க இந்த லோன் ரிவ்யூ கடன் மீளாய்வு கட்டாயம் செய்ய வேணும். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அடுத்த பாயிண்ட் மீளாய்வு செயல்முறையை 2 விதமாக பிரிக்கலாம். எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வங்கியிலையுமே 2 வகையான வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. ஒரு குரூப் என்ன, அவங்க வந்து சரியான முறையில தவணைகளை உரிய காலத்துல உரிய முறையில கட்டுவாங்க. இது வந்து பெர்ஃபார்மிங் லோன்ஸ், இல்ல இயங்கும் கடன் இல்லாட்டி செயற்படும் கடன் என்று சொல்லுவேன். அவங்களோட பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனா சில மற்ற குரூப் என்ன, ப்ராப்ளம் லோன்ஸ், சிக்கலான கடன்கள் என்று சொன்னா என்ன, அவங்க வந்து தவணைகளை சரியான முறையில கட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அனுப்பணும், சில சந்தர்ப்பங்கள் அவங்க விட்டு தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் லோன்ஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடன் மீளாய்வு சொல்ற நேரம் நாங்க இந்த 2 குரூப்பையும் எப்படி ட்ரீட் பண்ண போறோம்ங்கிறத நாங்க அறிய வேணும். அதாவது பெர்ஃபார்மிங் லோன்ஸ் பொறுத்த வரையில பெர்ஃபார்மிங் லோன்ஸ் மேலேயும் லோன் ரிவ்யூ இருக்க வேணும். அதையும் இடைக்கிடைக்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வார தனிநபர்கள், வியாபாரங்கள், அவங்களுக்கும் ஏதாவது நடக்கக்கூடும். அப்ப அதையும் நாங்க இடைக்கிடைக்க ரிவ்யூ ப்ரோசஸ் லோன் ரிவ்யூ செய்ய வேணும். ஆனா அதை விட முக்கியமாக இந்த சிக்கல் கடன்களை கையாள்றதுக்கு, ப்ராப்ளம் லோன்ஸை கையாள்றதுக்கு எங்களுக்கு கடன் மீளாய்வு மிக முக்கியம். இப்ப ப்ராப்ளம் லோன்ஸ் வந்து நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ், செயற்படா கடனாக மாற முந்தி
நாம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேணும். இப்போ நாங்கள் வந்து அடுத்த ப்ரெசன்டேஷன்ல நெக்ஸ்ட் வீக்ல நாங்கள் இந்த லோன் ரெமெடியல் ரிகவரியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அதில் நாங்கள் இந்த சிக்கல் கடன் செயற்படா கடன்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இப்போ சிக்கல் கடன்களுக்கும் செயற்படா கடன்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சிக்கல் கடன் சொல்ற நேரம் என்ன, இந்த மாதிரி சரியான முறையில, அதாவது இந்த ஏர்லி வார்னிங் இண்டிகேட்டர்ஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது சில 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 கடன் வழங்குனர்களுடைய தவணைகளை மீள் செலுத்துற அந்த பேட்டர்ன்ஸை வச்சு, மற்றது அவங்களுடைய சில அறிகுறிகளை வச்சு எங்களுக்கு குறிகாட்டிகளை வச்சு எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம் இவங்களுக்கு, இந்த கடன் பெறுநர்களுக்கு சில பிரச்சனைகள் எழும்புது, அதனால இவங்க இந்த கடன்கள் சிக்கலான கடன்களாக இருக்குது என்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது ஆரம்பத்துல முக்கியம். அப்படி ஆரம்பத்துல ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதன் மூலமாக இந்த சிக்கல் கடன்களை நாங்க எப்படி செயற்படா கடன் என்று சொல்ற நேரம் என்ன, அவங்க வந்து தவணைகளை சரியான முறையில செலுத்துறாங்க இல்ல, தொடர்ந்து தொக்கு நிக்குது, பல காலமாக தவணைகள் தொக்கு நிக்குது, இவங்க தவணைகளை மீள் செலுத்துறாங்க இல்ல என்கிற ஒரு நிலைமை தான் செயற்படா கடன். அப்ப எங்களுக்கு இந்த கடன்களை, சிக்கல் கடன்களை ஆரம்பத்துல ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதன் மூலமாக அந்த கடன்கள் மொத்தமாக செயற்படா கடன்களாக மாறுறத எங்களுக்கு வந்து தவிர்த்து கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு இந்த சிக்கல் கடன்களை நேரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு வகையில இந்த கடன் மீளாய்வு வந்து மிக முக்கியமானது. மற்றது என்ன, இந்த சிக்கல் கடன்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு மட்டும் இல்ல, அதுகளை எப்படி செயற்படா கடனாக போகாம தவிர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், டூரிசம் செக்டரை பொறுத்த வரையில அவங்க வந்து இயங்கும் கடனாக இருந்திருப்பாங்க, அது இப்ப வணிக சூழல் மற்றது அவங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் காரணமாக இப்ப சிக்கல் கடன்களாக எங்களுக்கு தோன்றி இருக்கலாம். அப்ப அப்படி தோன்றின கடன்களை வந்து மொத்தமாக செயற்படா கடனாக போறதுக்கு முந்தி நாங்க கடன் வழங்குனர்களாக சில சொல்யூஷன்ஸ் வழங்கலாம். என்னென்ன வகையான சொல்யூஷன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டெட் ரீஷெடியூலிங், ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது அதனுடைய மீள் கட்டமைக்கிற என்று சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா சொல்லுவேன், ஒரு வணிகம் வந்து மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தவணை மீள் செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார், சொல்லுவேன் 5 வருஷத்துக்கு என்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நேரம், இப்ப அவருடைய பிசினஸ் நல்லா டிராப் ஆகிட்டு வருமானம் குறைஞ்சிட்டு ங்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஏழுமாக இருக்கும் அந்த கடனை வேற விதத்துல வடிவமைச்சு கொடுக்கறதுக்கு. எப்படி, மேபி ஒவ்வொரு தவணையும் அவர் செலுத்த வேண்டிய தவணை பணத்தை குறைச்சு மேபி அவருடைய லாங் டேர்மை நாங்க நீட்டி கொடுப்போம். அப்ப அதன் மூலமாக என்ன, இப்ப முழுசாக அவருடைய முழு தவணையையும் அவருக்கு மீள் செலுத்தாம விடுறதை விட அவர் தவணைகளை குறைச்சு மீள் செலுத்தி கொண்டு வருவார். அப்ப பாருங்க, இங்க சிக்கல் கடன்களை வந்து செயற்படா கடன்களாக மாறுறத நாங்க அந்த சந்தர்ப்பத்துல நேரத்தோட இனம் கண்டு தவிர்த்திருக்கிறோம். ஓகே, மற்றது ஓகே, நாங்கள் டெட் மொரட்டோரியம் அதெல்லாம் பற்றி நாங்கள் லேட்டாக படிப்போம். அப்போ ஓகே, அப்போ இந்த லோன் ரிவ்யூங்கிறது பாருங்க, இயங்கும் கடன்கள் மீது, பெர்ஃபார்மிங் லோன்ஸ் செயற்படும் கடன்கள் மீது முக்கியம். அதை விட முக்கியமாக இந்த சிக்கல் கடன் ப்ராப்ளம் லோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றதுக்கு மிக முக்கியம். ஓகே, கடைசியா இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிற பாயிண்ட், கடனிடர் முகாமைத்துவ திணைக்களத்துக்கு அவதானத்துக்குரிய விடயங்களை குறிப்பிட்டு காட்டுதல். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, இந்த ஒரு வங்கியை பொறுத்த வரையில இல்ல வேறொரு நிதி நிறுவனத்தை பொறுத்த வரையில நிறைய திணைக்களங்கள் இருக்கு. அதுல இந்த கடன் இடர் முகாமைத்துவ திணைக்களம், கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி டிவிஷன் என்று சொல்றது, இந்த கடன் வழங்கும் திணைக்களத்தோட அந்த டிவிஷனோட வந்து டோட்டலா செப்பரேட்டாக இருக்கு. அப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய கவனத்துக்கு தேவையான விடயங்களை வழங்குறதுக்கு கட்டாயம் இந்த லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லோன் ரிவ்யூ டைம்ல நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ற ப்ராப்ளம் லோன்ஸை மேபி நாங்க அதனோட சம்பந்தப்பட்ட இடர்கள் கூடும்னு சொன்னா அதை நாங்க இந்த கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபோக்கஸுக்கு விடுவேன். அப்ப இந்த கடன் மீளாய்வு லோன் ரிவ்யூ என்று சொல்றது பல விதங்கள்ல எங்களுக்கு உதவியாக இருக்குதுங்கிறத தான் இந்த ஸ்லைட்ல நாங்க பார்த்தோம். ஓகே, கடன் மீளாய்வு எவ்வாறு செய்யப்படும்?
இப்போ நான் சொன்னேன்னா 2 வகையான கடன்கள் இருக்கு, பெர்ஃபார்மிங் அண்ட் ப்ராப்ளம் லோன்ஸ். இப்போ இந்த 2 வகையான கடன்களையும் ஹேண்டில் பண்றதுக்கு லோன் ரிவ்யூ வந்து முக்கியம். இப்போ நாங்க பெர்ஃபார்மிங் லோன்ஸ் என்ன செய்வோம், 2 வகையான லோன்ஸையும் நான் சொன்னேன்னா லோன் ரிவ்யூ செய்ய வேண்டும். ஆனா பெர்ஃபார்மிங் லோன்ஸை நாங்க அதன் மீதான மீளாய்வு கொஞ்சம் குறைவான, அதாவது கொஞ்சம் நீட்டின தூரத்துல வைக்கலாம். அதாவது சொல்லுவேன், நாங்க ஆம், 2 மாசத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 3 மாசத்துக்கு ஒருக்கா நீண்ட கால கடன்கள்னா சொல்லுவேன், ஒவ்வொரு குவார்ட்டர் டு குவார்ட்டர் நாங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த லோனை ரிவ்யூ பண்ண போறோம், மீளாய்வு செய்ய போறோம் என்று நாங்க சொல்லலாம் பெர்ஃபார்மிங் லோன்ஸை. ஆனா இந்த ப்ராப்ளம் லோன்ஸை நாங்க என்ன செய்ய வேணும், மிகவும் குறுகிய கால இடைவெளிக்குள்ள அடிக்கடி நாங்க மீளாய்வு செய்ய வேணும். அதுதான் முதலாவது பாயிண்ட்ல போட்டிருக்கிறேன். அனைத்து வகையான கடன்கள் மீதும் மீளாய்வை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்றது முக்கியம். அதுல எங்களோட ஃபோக்கஸ் வந்து அது பெர்ஃபார்மிங்கா ப்ராப்ளம் லோனாங்கிறதுல கட்டாயம் இருக்க வேணும். இரண்டாவது, வாடிக்கையாளர் ஏற்கனவே இணங்கியவாறு திருப்பி செலுத்தும் அதாவது ரீபேமெண்ட் ஷெட்யூல் மீள் செலுத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் கடன் வாங்குபவர்களின் பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும். இது வந்து பேசிக்கான ஒரு டெஸ்ட். அதாவது ஆரம்பத்திலே ஒரு ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்லியாக ரீபே பண்றதாக இருக்கும், இல்லாட்டி இப்போ ஓவர் டிராஃப்ட் இல்லாட்டி ரிவால்விங் கிரெடிட்னா அதுக்கும் அதுவும் வந்து என்னது ஒரு ஒரு ரீபேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும். அது வந்து ஏதாவது ஒரு கட்டத்துக்கு பிறகு, கால எல்லைக்கு பிறகு அவர் மீள் செலுத்துறதாக எக்ரி ஆகியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கடனுக்கும் ஒரு எக்ரியான ரீபேமெண்ட் ஷெட்யூல் ஒன்று இருக்கும். அப்போ இந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல் படி இந்த செட்டில்மெண்ட்ஸ் நடக்குதாங்கிறது வந்து இந்த லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் ஒரு பேசிக்கான டெஸ்ட். அதுக்கு பிறகு என்ன, எந்த ஒரு பிணையத்தின் தரமும் சரியாக உள்ளதை உறுதிப்படுத்த வேணும். இப்ப கோலற்றலை பத்தி நம்ம பிணையங்களை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப பிணையங்களை மதிப்பீடு செய்யறத பத்தியும் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். இப்ப ஒரு ஒரு கொடுகடன் வழங்கப்பட்ட நேரத்திலிருந்து எப்படி அதனுடைய தன்மையும் தரமும் பிறகு மாறுமோ அது போலதான் ஒரு பிணையத்தின் தரம், குவாலிட்டி, மற்ற அதனுடைய வேல்யூ, மதிப்பு, அதுவும் கூட காலத்துக்கு காலம் மாறும். அப்ப இந்த பிணையத்தின் தரம் வந்து அந்த அந்த கடன் அந்த பிணையத்தோட சம்பந்தப்பட்ட கடன் தொக்கு நிக்கிற அந்த காலம் வரைக்கும் அதே தரத்தோட மற்றது அதே வேல்யூவோட இருக்குதா என்கிறத நாங்க வந்து இடைக்கிட உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அப்ப அதுக்கும் கூட இந்த லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் வந்து அவசியம் தேவைப்படுது. இப்போ ஒரு நாங்கள் பிணையங்களோட வகைகள் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதில் சில பிணையங்களோட என்னது வேல்யூ வந்து தளம்பல் அடையாது. முக்கியமாக தளம்பல் அடைகிற பிணையங்களுக்கு பேக் பண்ணி கடன்களை வழங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிணையங்களை வெரி ஃப்ரீக்குவெண்ட்லி நாங்கள் மீள் மதிப்பீடு செய்ய வேணும். அப்போ எங்களுக்கு வந்து இந்த லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் என்ற ஒரு பார்ட்டாக இந்த பிணையங்கள் கோலற்றல மீள் மதிப்பீடு செய்யறதும் வந்து கட்டாயம் இருக்கு. மற்றது என்ன, கடன் ஆவணங்களின் முழுமை. இப்ப கடன் ஆவணப்படுத்தல், கிரெடிட் டாக்குமெண்டேஷனை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப கிரெடிட் டாக்குமெண்டேஷன் செய்யறவங்களை தவிர்த்து இன்னும் ஒருவங்க கட்டாயம் இன்னும் ஒரு டிவிஷனோ டிபார்ட்மெண்ட்டோ கட்டாயம் என்ன செய்ய வேணும், அதை உறுதிப்படுத்த வேணும். இந்த டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குதா, சரியான முறையில முழுமையாக இருக்குதா. மற்றது என்ன, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கொண்டோம்னா இன்சூரன்ஸ் பாலிசி டைம் டு டைம் அப்டேட் பண்ணப்பட வேணும். அப்போ அந்த அப்டேட் பண்ணப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சரியான முறையில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குதா என்கிறதையும் கூட இடைக்கிடைக்க கட்டாயம் ரிவ்யூ பண்ணப்பட வேணும். அப்போ இந்த கடன் ஆவணங்களின் கிரெடிட் டாக்குமெண்டேஷன் முழுமையை கூட நாங்கள் இந்த கடன் மீளாய்வில் நாங்கள் வந்து திருப்பி உறுதிப்படுத்தி கொள்கிறோம். அடுத்தது என்ன, கடன் வாங்குபவரின் நிதிநிலை மற்றும் எதிர்கால கணிப்புகள் மாறிவிட்டனவா என்பவற்றின் மதிப்பீடு. இப்போ பல சந்தர்ப்பங்கள்ல பிஸ்னஸஸ், இப்போ புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கு அவங்க கேபிட்டல் லோன் கேட்டு வர சந்தர்ப்பங்கள்ல என்ன கொண்டு வருவாங்க, ஃபோர்காஸ்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எதிர்வு கூறப்பட்ட
இல்லாட்டி எதிர்வு கூறப்பட்ட நிதி கூற்றுக்கள். இப்போ அதுல வந்து இருக்கும், நாங்க எங்களுடைய சொத்தினுடைய அசெட் சைஸ், சொத்தினுடைய வேல்யூவை வந்து அடுத்த வருஷம் இவ்வளவால கூட்டுவேன், அதுக்கு அடுத்த வருஷம் இவ்வளவு, 5 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு. அதே போலதான் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுக்கும் எதிர்கால கணிப்புகள் இருக்கு. முதலாவது வருஷத்துல இவ்வளவு ப்ராஃபிட் நாங்க ஏர்ன் பண்ணுவேன், 2வது வருஷத்துல இவ்வளவு என்று சொல்லி ஃபோர்காஸ்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த சந்தர்ப்பத்துல கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பத்துல இந்த ஃபோர்காஸ்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நாங்க எங்களுடைய கடன் மதிப்பீட்டை செய்து கொள்ளுவோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இந்த எதிர்கால கணிப்புகள் வந்து சரியானதாக இருக்கிற மாதிரி தோணும். அதுகளை அச்சீவ் பண்றதுக்கான என்ன வல்லமை இல்லாட்டி சொல்லுவோம் பலங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வணிகத்துக்கு இருக்கிறதாக எங்களுக்கு தோணும். அப்ப இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாங்க கொடுக்கடன்களை வழங்கி இருப்போம். ஆனா அதுக்கு பிறகு என்ன, இந்த பீரியடிக்கலி நாங்க கட்டாயம் ரிவ்யூ பண்ண வேணும். இவங்க ஃபோக்கஸ் பண்ணின மாதிரி விஷயங்கள் நடக்குதா, இவங்க அந்த நிறுவனத்துல வேற ஏதாவது பலங்கள் ஏதாவது பலவீனமாக மாறி இருக்குதா. இவ யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட் சொல்லுவோம் 1 மில்லியன் ப்ராஃபிட் நாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஏர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க மேபி ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஒரு ப்ராப்ளம் லோன். அப்ப நாங்க யோசிக்க வேணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த பிசினஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி போகுது இல்ல, அப்ப இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப எங்களுக்கு இதனோட சம்பந்தப்பட்ட கொடு கடன் இடர் வந்து கூடி இருக்கு, நாங்க அடுத்ததாக என்ன செய்ய வேணும்ங்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வந்து லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் வந்து உதவியாக இருக்கு. அப்ப எங்களுடைய முக்கியமாக எந்த ஒரு நாங்க கிரெடிட் இவாலுவேஷன் டைம்லயும் இதைத்தான் பார்க்கிறோம், கிரெடிட் ரிவ்யூ டைம்லயும் இதைத்தான் பார்க்கிறோம். என்ன விஷயம், ஒரு கடன் வளங்களோட சம்பந்தப்பட்ட கொடு கடன் இடரைத்தான் நாங்க தொடர்ந்து மதிப்பீடு செய்யறோம். இப்ப நாங்க கொடு கடன் வளங்களோட சம்பந்தப்பட்ட இடர்களை மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக்ல பார்ப்போம் கட்டாயம். ஸோ எப்பவுமே எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கிரெடிட் இவாலுவேஷன் டைம்லையும் தான், கிரெடிட் ரிவ்யூ டைம்லையும் தான் இந்த கிரெடிட் ரிலேட்டட் ரிஸ்க் அதுகளை கொடுக்கடனோட தொடர்புபட்ட இடர்களை தொடர்ந்து எங்களால மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மட்டத்துக்கு வச்சு கொள்றதும், அந்த மட்டத்தை விட மேலால போகும் என்று எங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கிறதும் தான் எங்களுடைய தொடர்ந்த ஃபோக்கஸாக இருக்கு. கொடுக்கடன் இடர் வந்து கூடிச்சுன்னு சொன்னா அதனோட எங்களுக்கு தொடர்புபட்ட பிரச்சனைகள் நிறைய வரும். அது எல்லாத்தையும் நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், இந்த கொடுக்கடனோட சம்பந்தப்பட்ட இடரை குறைக்கிறதன் மூலமாக அந்த 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 கொடுக்கடன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் ப்ரோசஸ், அந்த ப்ரோசஸினுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ராஃபிட். அப்ப அந்த ப்ராஃபிட்டை கூட்டுறது தான் முக்கியமாக இந்த ஒவ்வொரு கிரெடிட் இவாலுவேஷன், கிரெடிட் ரிவ்யூ இது எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடை பொறுத்தவரை கடைசி பாயிண்ட் என்ன, இந்த கிரெடிட் ரிவ்யூ இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் தான் என்ன, கடன் வழங்கிய வங்கியின் கடன் கொள்கைகளுக்கும் ஒழுங்குமுறைப்படுத்துனர்களின் தேவைகளுக்கும் இணங்குகிறதா என்பதற்கான மதிப்பீடு. இப்போ கிரெடிட் பாலிசியை பொறுத்த வரையில, கிரெடிட் பாலிசியில நம்ம அதை படிக்கிற நேரம் படிச்சிருக்கிறோம் ரிஸ்க் அப்படைட்னு சொல்ற நேரம் என்ன, ஒவ்வொரு கடன் வழங்கும் நிறுவனத்துக்கும் எவ்வளவு எந்த மட்டத்திலான இடர் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க இடர், அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிஸ்க் எதுங்கிறது வந்து இந்த கிரெடிட் பாலிசியில தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு கொடுகடன் பெறுநருக்கும் எந்த வகையான ஒரு கடன் பொருளை வழங்குற சந்தர்ப்பத்திலையுமே இந்த அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிஸ்க் இல்லாட்டி ரிஸ்க் அப்படைட்டுக்கு உள்ளதான் அந்த கடன் அந்த 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 கடன் இடர் இருக்க வேணும். இந்த ரிஸ்க் அப்படைட்டை விட
ஒரு நபருக்கு வழங்கப்படுற கடன் மூலமான இடர் கூடுதலாக இருக்குமெண்டா கட்டாயமாக அது கடன் மதிப்பீடு ஸ்டேஜ்லயே அது அது அதுக்கு அந்த அந்த கடன் பெறுநருக்கு கடன் வழங்கக்கூடாது. இல்லாட்டி அதை அப்ரூவல் ஸ்டேஜ்ல அதை தொடர்ந்து நாங்க ரிவ்யூ பண்ற சந்தர்ப்பத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட வேணும். மற்றது என்ன, இந்த கடன் மீளாய்வு சந்தர்ப்பத்திலையும் கூட நாங்க தொடர்ந்து என்ஷூர் பண்ணிக்கொள்றோம் எங்களுடைய கடன் கொள்கைகளுக்கு இணங்க எல்லா விஷயங்களுமே சரியாக இருக்கு. கடன் இடரும் கூட எங்களுடைய அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிஸ்க்குள்ள இருக்குங்கிறத நாங்க உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதோட சேர்த்து அப்ப நாங்க இந்த கடன் மீளாய்வு செய்யற சந்தர்ப்பங்கள்ல நிறுவனத்துக்கு உள்ள விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளுக்குள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் உள்ளக கட்டுப்பாடு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸுக்கு உள்ள எங்களுடைய எல்லா விஷயங்களும் சரியாக இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்றேன். அதை தவிர ரெகுலேட்டர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த ரெகுலேட்டர்ஸுக்கும் இந்த இந்த ஒரு நிறுவனத்தின் கொடுகடன் வழங்குதல் என்று சொல்றது மிகவும் முக்கியமான ஒரு பாட்டுன்னு நாங்க படிச்சிருக்கிறோம் ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் ப்ரோசஸ்ல. அப்ப அவங்களுடைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் சம்பந்தமான நிறைய தகவல்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் சொல்ற நேரம் என்ன, அந்த கொடுகடன் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வழங்கினம், எவ்வளவு தொக்கு நீக்குது, எவ்வளவு ஒவ்வொரு பக்கெட்டுக்குள்ளேயும் இருக்குதுங்கிற மாதிரியான பல விதமான தகவல்களை இந்த ரெகுலேட்டர்ஸ் பேங்க்ஸை பொறுத்தவரையில பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் நிதி உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில சூப்பர்விஷன் ஆஃப் நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த மாதிரி இலங்கை மத்திய வங்கியினுடைய திணைக்களங்கள் இந்த வங்கிகளினுடையும் உரிமம் வழங்கப்பட்ட மற்ற நிதி நிறுவனங்களுடைய இந்த இந்த கொடுகடன் போர்ட்போலியோ பற்றி அவங்க தொடர்ந்து அவங்க கண்காணிக்கிறதுக்காக சில தகவல்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மந்த் டு மந்த் அவங்க வழங்க வேண்டிய தகவல்கள் இருக்கும், குவார்டர்லி அவங்க சமர்ப்பிக்க வேண்டிய தகவல்கள் இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள் ரெகுலேட்டர்ஸ் தேவைகள் அந்த ரிட்டர்ன்ஸ் சரியாக ஃபைல் பண்ணப்படுதா ஒவ்வொரு குறிப்பிட்ட நபருக்கு சம்பந்தமாக, இல்லாட்டி ஒழுங்குபடுத்துனர்கள் வழங்கப்பட்டிருக்கிற விதிமுறைகள் இருக்கு, சிங்கிள் பரோவ லிமிட்ஸ் இருக்கு, மற்றது என்ன ஒரு குறிப்பிட்ட துறைக்கு எவ்வளவு என்ன பெர்சன்டேஜுக்கு மேல கொடுக்கடன்கள் வழங்கப்படப்படாங்கிற மாதிரியான முக்கியமான தேவைப்பாடுகள் இருக்கு, ஒழுங்கு விதிகள் இருக்கு. இந்த ஒழுங்கு விதிகள் எல்லாத்தையுமே சரியான முறையில கடைபிடிக்கப்பட்டிருக்குதா ங்கிறத நாங்க இந்த லோன் ரிவ்யூ ப்ரோசஸ்ல நாங்க கட்டாயம் அதை மதிப்பீடு செய்வோம். ஓகே ஓகே இன்னும் இருக்கு 3 பாயிண்ட்ஸ். பாரிய கடன்களில் மீள் செலுத்தாமல் விடுபாடுகள் வங்கியின் சொந்த நிதி நிலைமையை கடுமையாக பாதிக்கும் என்பதால் பாரிய கடன்களை அடிக்கடி மதிப்பீடு செய்ய வேணும். ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன் பெர்ஃபார்மிங் லோன்ஸுக்கும் ப்ராப்ளம் லோன்ஸையும் எப்படி நாங்க எந்த ஃப்ரீக்வன்சியில மதிப்பிட வேணுங்கிறதுக்கான ஒரு ஐடியா சொன்னேன். அது போலதான் இப்போ ஒரு சொல்லுவோம், ஒரு வங்கியை பொறுத்த வரையில கொஞ்சம் பெரிய கடன்கள் இருக்கு, அதாவது சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோல மேபி ஒரு பெர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவே இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட குழுமத்துக்காகவே வழங்கியிருக்கு. அந்த மாதிரி மேபி இன்டர்னல் த்ரெஷோல்ட்ஸ் வச்சு கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டுக்கு, அதாவது குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேல அந்த லோன் எக்ஸ்போஷர் கடன் வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட கடன் வழங்குனரை நோக்கி இல்லாட்டி அவருடைய குழுமத்தை நோக்கி அதிகமாக இருக்கும் என்று சொன்னா அதை நாங்க ஒரு பாரிய லோனாக எடுத்துக்கொள்ளலாம், பாரிய கடனாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி பாரிய கடன்கள் மீள் செலுத்தாம விடுற சந்தர்ப்பங்கள்ல அதன் மூலமாக வங்கிக்கு ஏற்படக்கூடிய நட்டம் பெரிதாக இருக்கு. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டும் என்ன இந்த மாதிரியான பாரிய லோன்களை நாங்க அடிக்கடி மீள் மதிப்பீடு செய்யற மாதிரியும் கூட நாங்க எங்களுடைய கண்ட்ரோலை வச்சுக்கொள்ளலாம். இப்ப கட்டாயமாக எப்படி என்னென்ன வகையான கடன்களுக்கு நாங்க லோன் ரிவ்யூ செய்ய போறோம், லோன் ரிவ்யூ செய்யற நேரம் மீள் மதிப்பீடு செய்யற நேரம் என்னென்ன விஷயங்களை மீள் மதிப்பீடு செய்ய வேணும், இந்த மாதிரி விஷயங்களும் கூட கட்டாயமாக இந்த கிரெடிட் மேனுவல் கொடுக்கடன் கையேட்டுல
கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இந்த கொடுக்கடன் மீள் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்களையும் கூட again we have to turn back to credit manual. நாங்க திருப்பி கிரெடிட் மேனுவலை நோக்கி பார்த்து அதில் இருக்கிற மாதிரியான செயற்பாடுகளை நாங்க கடைபிடிக்க வேணும். அடுத்தது என்ன? சிக்கலான கடன்களை இனங்கண்டு மிக நெருக்கமாக கண்காணித்தல், அடிக்கடி மீளாய்வு செய்தல். இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மற்றது கடைசி பாயிண்ட் என்ன போட்டிருக்கு? பொருளாதார மந்தமானால் அல்லது வங்கி தனது கடனில் கணிசமான பகுதியை கொண்டிருக்கும் துறைகள் ஏதும் குறிப்பிடத்தக்க சிக்கல்களை முகம் கொடுக்குமாயின் கடன் மீளாய்வு அடிக்கடி செய்யப்பட வேண்டும். இதையும் நான் உங்களுக்கு டூரிசம் எக்ஸாம்பிளா எடுத்து சொல்ல போனேன். பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வாரதாக இருந்தாலும் இப்ப என்ன நிலைமை? பொருளாதாரம் இக்கனமி எஃபெக்ட் ஆகியிருக்கு. மற்றது இப்ப சொல்லுவோம் டூரிசம் சார்ந்த அந்த பேங்கினுடைய எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கு என்று சொன்னா நாங்க அந்த மாதிரியான துறைகள் சம்பந்தமாக கூடுதலான கவனம் எடுக்கப்பட்டு மீளாய்வு அடிக்கடி செய்யப்பட வேணும். ஸோ கடன் மீளாய்வு ஒரு வங்கி வந்து டிசைன் பண்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை அவங்க கன்சிடர் பண்ண வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பெர்ஃபார்மிங் லோன்ஸ் அவங்க எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா மீள் மதிப்பீடு செய்ய போறாங்க, ப்ராப்ளம் லோன்ஸ் எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா மீள் மதிப்பீடு செய்ய போறாங்க, பாரிய கடன்கள் என்று சொன்னா அந்த பாரிய கடன்களை அவங்க டிஃபைன் பண்ண வேணும். அந்த மாதிரியான பாரிய கடன்கள் அவங்க எவ்வளவு காலத்துக்கு ஒருக்கா டிஃபைன் பண்ண போறாங்க, என்னென்ன வகையான கோலட்ரல்ஸ்ல அவங்க அடிக்கடி மதிப்பீடு செய்ய போறாங்கங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே கிரெடிட் மேனுவல்ல உள்ளடக்கப்பட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே சரியான முறையில அட்ஹியர் பண்ண வேணும். ஸோ நான் முன்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி கடன் மீளாய்வுன்னு சொல்ற நேரம் வந்து இந்த சிக்கல் கடன்களை ப்ராப்ளம் லோன்ஸை விரைவாக அடையாளம் காண்றதுக்கு உதவுறதாக இருக்கு. மேலும் வங்கியின் கடன் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை தொடர்ந்து சரி பார்க்கறதுக்கும் வந்து இந்த கடன் மீளாய்வு உதவியாக இருக்கு. இந்த காரணத்துக்காகவும் கடன் மற்றது இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இந்த ரெண்டாவது பேராகிராஃப்ல போட்டிருக்கிறேன். கடன் மீளாய்வு செயற்பாட்டில் வெளிப்பாட்டு அதாவது டிரான்ஸ்பெரன்சியை மேம்படுத்துறதுக்காக வங்கிகள் வந்து கடன் மீளாய்வு செய்வதற்கான அதிகாரிகளை கடன் வழங்கும் அதிகாரிகளிடமிருந்து பிரிக்கின்றன. இப்ப யோசிச்சு பாருங்க, கடன் மதிப்பீடு செய்யறவங்க வந்து யார் யாருன்னு நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த கடன் மதிப்பீடு செய்யறவங்களோட கையிலேயே திருப்பி கடன் மீள் மதிப்பீடு செய்யற வேலையையும் ஒப்பிடலாமா? இல்ல, அது சரியான முறையில நடக்காது. அதுக்கான ஒரு காரணம் என்ன? ஏற்கனவே அவங்களுக்கு ஃபெமிலியரான விஷயங்களை மேபி அவங்க திருப்பி 2வது தரம் இன் டீட்டெயிலா பார்த்து செய்ய மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஃபெமிலியரான கஸ்டமர்ஸாக இருக்கு. மற்றது இன்னும் ஒன்று என்ன, சில நேரங்கள்ல அவங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கு, நாம தான் ஏற்கனவே இதை இந்த மாதிரி மதிப்பீடு செய்து இந்த கடன் வழங்குனருக்கு கடன் பெறுநருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதே நாங்க இப்ப வேறொரு ஒப்பீனியன் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு பிரச்சனையாக ஆகிடுமோங்கிற மாதிரியான சில ஃபியர்ஸும் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படியுமே உங்களுக்கு தெரியும், இப்ப சாதாரணமாக ஒரு நிதி கூற்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் நிதி கூற்றை ப்ரிப்பேர் பண்றவங்களும் அதை ஆடிட் பண்றவங்களும் வேற ஆக்கள். அது மாதிரி எந்த ஒரு வணிகத்திலையுமே வந்து ப்ரொசஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களும் அதை ஆடிட் பண்றவங்களும் வேறவங்க. அது மாதிரி தான் இந்த கடன் மதிப்பீடு செய்யறவங்களும் கடனை மீள் மதிப்பீடு செய்யறவங்களும் கட்டாயமாகவே ஒரு வங்கியில 2 தரப்பினர்களாக இருப்பாங்க. கடன் மதிப்பீடு செய்யற அதிகாரிகள் வந்து கடன் மீள் மதிப்பீடு செய்யற அதிகாரிகளாக இருக்க மாட்டாங்க. அங்க அந்த செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இருக்கும். 2 பேருமே 2 தரப்பினர்களாக இருப்பாங்க. வங்கியின் ஒட்டுமொத்த கடனிடர் மற்றும் எதிர்காலத்தில் அதிக மூலதனத்துக்கான சாத்தியமான தேவையை மதிப்பிடுவதில் மூத்த நிர்வாகத்துக்கும் வங்கியின் இயக்குனர் குழுவிற்கும் கடன் மீளாய்வுகள் உதவுகின்றன. அப்ப கட்டாயமாக நான் முன்னால சொன்ன மாதிரி கடன் மீளாய்வுன்னு சொல்றது நாங்க தொடர்ந்து கடன் வழங்குதலோட சம்பந்தப்பட்ட கொடுக்கடன் இடரினுடைய அளவை நாங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணி கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அப்ப கொடுக்கடன் இடரை மானிட்டர் பண்ணி கொள்றதன் மூலமாக அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்ங்கிறத நாங்க ஃபோக்கஸ்ல வச்சிருக்க வேணும். அதுல ஒன்றுதான் என்ன, இப்ப நான் உங்களுக்கு நினைக்கிறேன் முந்தைய ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிரசன்டேஷன் டைம்லயும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்ப கொடுக்கடன் இடர் கூடுதலாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ப யாராவது செயற்படா கடனாக போய் அவங்களுடைய தவணைகளை மீள் செலுத்தாம விடுற சந்தர்ப்பங்கள்ல
கட்டாயமாக என்ன அது எங்களுடைய இலாபத்துக்கு எதிராகத்தான் பதிவளிக்க போகுது. அப்ப அது வந்து கூடின கொடுக்கடனிடர் வந்து எங்களோட இலாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும், திரவத்தன்மை லிக்விடிட்டியில பாதிப்பை ஏற்படுத்தும், பிறகு கடைசியில எங்களுடைய மூலதனத்தின் மீது கேபிட்டல் மீதான ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட கூட்டும். அப்ப இப்ப சொல்லுவமே ஒரு துறை சார்ந்த கொடுக்கடன் இடர் கூடுதலாக இருக்குன்னு சொன்னா அது வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால சீனியர் மேனேஜர்ஸால பார்க்கப்பட வேணும். இந்த அதிகரித்த கொடுக்கடன் இடர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கேபிட்டல் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, எவ்வளவால எங்கள்ட்ட இப்ப சொல்லுவோமே ஒரு செக்டர் ரிலேட்டட் எக்ஸ்போஷர் அப்படியே பதிவளிக்க போகுதுன்னு சொன்னா அது வந்து கேபிட்டல்ல வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும். நிறைய ரைட் ஆஃப் பண்றதால அந்த கேபிட்டல் வந்து டிட்ரியோரேட் ஆகும். இப்ப பேங்க்ஸை பொறுத்தவரையில ஃபைனான்ஸ் கம்பெனிஸை பொறுத்தவரையில அவங்க வச்சிருக்க வேண்டிய அதி குறைஞ்ச மூலதன மட்டம் இருக்கு, மினிமம் கேபிட்டல் லெவல்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி மினிமம் கேபிட்டல் லெவல்ஸ்ல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, அப்படின்னு சொன்னா அந்த கேபிட்டலை நாங்க எப்படி கூட்டலாம்ங்கிற மாதிரி முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் கூட இந்த கடன் ரிவ்யூ ப்ரோசஸ் வந்து கட்டாயம் உதவி செய்யறதாக இருக்கு. ஓகே, நாங்க இந்த இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் உள்ளக கடன் மதிப்பீட்டு முறைமையை பத்தி இன் டீட்டெயிலாக படிச்சுட்டு வந்திருக்கிறோம். எப்ப படிச்சோம், இந்த கடன் மதிப்பீடுகளை செய்யற சந்தர்ப்பங்கள்ல படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நாங்க வந்து இந்த இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் பத்தி படிக்கிற நேரம் யாரோ கொஸ்டின் அனுப்பினீங்க, இந்த இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த கிரெடிட் இவாலுவேஷன் ஸ்டேஜ்ல பாவிக்கப்படுதா இல்ல லோன் ரிவ்யூ ஸ்டேஜ்ல பாவிக்கப்படுமாண்டு. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன், இந்த 2 ஸ்டேஜ்லயுமே வந்து இந்த உள்ளக கடன் மதிப்பீட்டு முறைமை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஸ்லைட்ல நான் அதைத்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியான மேபி அதை விட கம்ப்ரிஹென்சிவான இல்லாட்டி அதை விட கொஞ்சம் இறுக்கம் குறைஞ்ச ஒரு உள்ளக கடன் மதிப்பீட்டு முறை தான் இந்த ஸ்டேஜ்லயுமே வந்து பாவிக்கப்படுது. ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இந்த உள்ளக கடன் மதிப்பீட்டு முறையினுடைய நோக்கத்தை நான் திருப்பி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கடன் பெறுநர்களுடைய கடன் மதிப்பு கிரெடிட் வர்தினஸ் மற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல்களின் தரம் கிரெடிட் குவாலிட்டி ஆகியவற்றை வெவ்வேறு அளவீடுகள் மூலம் நாங்க என்ன செய்ய போறோம், அளவிட்டு கடன் பெறுநர்களை தரப்படுத்தி ரேட் பண்ணி அவங்கள குரூப் பண்ணி குழுமப்படுத்தி நான் என்ன செய்ய போறேன், கடன் வழங்குதல் மூலம் கடன் நிறுவனங்களுக்கு ஏற்படும் கடன் இடரை சரியான முறையில நிர்வகிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த உள்ளக கடன் மதிப்பீட்டு முறை வந்து உதவி செய்யுது. ஸோ இந்த இன்டர்னல் ரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி நாங்க முந்தையே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் வந்து உங்களோட இதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளை தான் காட்டியிருந்தேன். இது வந்து ஒரு கம்ப்ரிஹென்சிவான கிரெடிட் ரேட்டிங் கிரெடிட் ரிஸ்க் ரேட்டிங் ஸ்கோர் ஷீட். இது ஒரு சாம்பிள். இந்த சாம்பிளை பொறுத்த வரையில இப்ப பாருங்க, சாரி, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கடன் பெறுநருக்கு தயாரிக்கப்பட போற ஒரு கிரெடிட் ரிஸ்க் கிரேடிங் ஸ்கோர் ஷீட். இப்ப இதை பொறுத்த வரையில பாருங்க, இங்க ரிஸ்க் கிரேடிங்ஸ் இருக்கு. இப்ப நாம இந்த ஒரு சொல்லுமே ஒரு குறிப்பிட்ட கடன் பெறுநரை நாங்க வந்து ரேட் பண்ண போறோம் என்று சொல்றதன் மூலமாக அதுக்கான நிறைய கிரைட்டீரியாஸ் கீழே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாத்துக்கும் மார்க்ஸ் இருக்கு, ஸ்கோர் இருக்கு. அந்த ஸ்கோர் எல்லாத்தையுமே கடைசியில கூட்டி நாங்க ஒரு ஓவரால் ஸ்கோருக்கு வரலாம். அந்த ஓவரால் ஸ்கோர் தான் இங்க இருக்கு. 85+, 75 to 84 இந்த மாதிரி ஸ்கோர் பேண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு ஸ்கோர் பேண்டும் என்ன கிரேடிங்குக்கு ரெலவெண்டாக இருக்குங்கிறத தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஒன்று சுப்பீரியராக இருக்கும். சுப்பீரியர் என்று சொல்ற நேரம் இப்ப இது வந்து ஒவ்வொரு வங்கிக்கு வித்தியாசப்படும் கட்டாயமாக. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, இது வந்து ஜஸ்ட் சாம்பிள். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரையில ஒரு கடன் வழங்கப்பட்ட கடன் வந்து முழுதாக கேஷ் பேக்டாக இருந்தா இல்லாட்டி என்னது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது ட்ரெஷரி பில், திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகளை பேக் பண்ணி இருந்தா அது அவங்க வந்து கிரேட் பண்றாங்க சுப்பீரியர் அண்டு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான ஸ்கோரிங்கும் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லி கேஷ் பேக்டா இல்லாட்டி ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட் பேக்டாக இருந்தா அது அவங்க சுப்பீரியர்னு கிரேட் பண்றாங்க.
அதை தவிர மற்ற 7 இந்த ஸ்டேஜஸுக்குமே வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்கோர் பேண்ட் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கோர்ல வந்து 85 பிளஸ் ஆக இருந்தா அதை அவங்க குட் கிரேட் பண்றாங்க. அக்செப்டபிள். அடுத்தது மார்ஜினல் ஆர் வாட்ச் லிஸ்ட், ஸ்பெஷல் மென்ஷன், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், பேட் ஆர் லாஸ். இப்போ இந்த ஸ்பெஷல் மென்ஷன், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், பேட் ஆர் லாஸ் இந்த நாலும் வந்து இலங்கை மத்திய வங்கியினுடைய அந்த ப்ரொவிஷனிங் பற்றின அந்த சுற்றறிக்கை பணிப்புரை டிரெக்ஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 பேண்டையும் தவிர அவங்களுக்கும் இன்னும் மார்ஜினல் வாட்ச் லிஸ்ட் ஒரு பிராண்ட் இருக்கு. அக்செப்டபிள், குட்டும் அக்செப்டபிளாகவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து குறைவாக இருக்கலாம். மார்ஜினலா வாட்ச் லிஸ்ட்ங்கிற நேரம் என்ன, அவங்க வந்து கூடுதலாக அவங்களுடைய ஃபோக்கஸ் இது மேல இருக்க வேணும். இந்த ஸ்டேஜ்ல மேபி இந்த நான் முன்னால சொன்ன மாதிரி கிரெடிட் ரிவ்யூ வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட் பேசிஸாக இருக்கு. இப்போ ஸ்பெஷல் மென்ஷன், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், பேட் ஆர் லாஸ் அண்டு இந்த மாதிரி கிரேடிங் இன்னும் குறைய அவங்களுடைய லோன் ரிவ்யூ ப்ரோசஸ் இன்னும் டைட்டாக இருக்க வேணும். மெத்தது அவங்க வந்து வேர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன ரெமெடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்கங்கிறத பற்றி அவங்க கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ண வேணும். ஸோ இந்த கிரேடிங் எப்படி செய்யப்படுதுங்கிற மாதிரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ முதல்ல இந்த இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்கிறத பாருங்க க்ரைட்டீரியா. இப்போ முதலாவது ஃபைனான்ஷியல் ரிஸ்க், அதாவது ஒரு இப்போ நாம் இது ஒரு நிறுவனம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ இந்த நிறுவனத்தோட நிதியியல் சம்பந்தப்பட்ட இடர்கள் எப்படி இருக்கும் என்கிறத கால்குலேட் பண்ற அவங்க இவாலுவேட் பண்ணினா அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்குறாங்க 50%. இப்போ பி எங்க இருக்கு, பி என்று சொன்னா பாருங்க பிஸ்னஸ் ஆர் இண்டஸ்ட்ரி ரிஸ்க். அப்போ முதல்ல என்ன செய்தாங்க, அந்த நிறுவனத்தோட சம்பந்தப்பட்ட நிதியியல் குறிகாட்டிகளை வச்சு ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸை வச்சு அவங்க இவாலுவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன, அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிற துறை இல்லாட்டி அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து 2வது செக்ஷன்ல இவாலுவேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க சி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க், அந்த நிறுவனத்தை முகாமைத்துவப்படுத்துறவங்க அவங்களுடைய தன்மைகளையும் வந்து ஏதாவது சில கிரைட்டீரியாஸ் 1, 2, 3 கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி அதையும் ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டியை பாருங்க செக்யூரிட்டி ரிஸ்க், ஒவ்வொரு கொடுக்கடன்களுக்கும் பிணையங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பிணையங்களோட சம்பந்தப்பட்ட இடர்களும் இருக்கு, நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த பிணையங்கள் சம்பந்தப்பட்ட இடர்களையும் மதிப்பீடு செய்யறதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதுகளையும் பேஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ஸ்கோர் இருக்கு. அடுத்ததாக என்ன, ரிலேஷன்ஷிப் ரிஸ்க். நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு கடன் வாடிக்கையாளருக்கு ஏற்கனவே அந்த வங்கியோடு இருக்கிற உறவு முறையையும் வச்சு பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படும். அவருக்கு எவ்வளவு காலத்துக்கு கடன் வழங்கப்படலாம், என்ன வட்டி விதத்தில் வழங்கப்படலாம், இவருக்கு கடன் வழங்கப்படலாமா இல்லை நிராகரிக்கப்பட வேண்டிய வாடிக்கையாளராங்கிற மாதிரி பல விஷயங்களை பல முடிவுகளை எடுக்கலாம். அப்ப இந்த ஒரு பரோவருக்கு ஏற்கனவே அந்த பேங்கோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரேட் பண்றதுக்கும் சில கிரைட்டீரியா வச்சு அதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு பேஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபைனல் ஸ்கோரை கொண்டு வருவாங்க. அந்த ஃபைனல் ஸ்கோரை தான் நீங்க தரப்பட்டிருக்கிற இந்த முன்னால காட்டின இந்த ஸ்கோர் பேண்டோட அவங்க கட்டாயம் ஒப்பிடுவாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் ரிஸ்கை பொறுத்த வரையில ஃபைனான்ஷியல் ரிஸ்க்குள்ள நிறைய வித்தியாசமான கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு லெவரேஜ்னா நாங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதுல நாங்க என்ன கடன் தீர் விகிதங்கள்னு பார்த்துட்டு வந்தோம். அதுல டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, மற்றது வந்து இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோங்கிற மாதிரி கடன் தீர் விகிதங்களை பார்த்துருக்கிறோம். அந்த கடன் தீர் விகிதங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருவோம். இப்போ பாருங்க ஒரு நிறுவனத்தினுடைய நிதியியல் குறிகாட்டிக்குத்தான்
மொத்தமாக வழங்க போடுற 100 மார்க்ஸ்ல 50% இந்த நிதியியல் குறிகாட்டிக்கு தான் கூடுதலாக வழங்கப்படுது. அதுக்குள்ளேயும் இந்த லெவரேஜ் கடன் தீர் விகிதங்கள் சம்பந்தமாக அந்த 50% 15% வேட் அதுக்கு வழங்கப்படுது. மற்றது ஒரு நிறுவனத்தினுடைய திரவத்தன்மை லிக்விடிட்டிக்கு 15%. இது ஒரு சாம்பிள், நோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், சாம்பிள். மற்றது ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு 15%. பிறகு அப்ப அவங்க கட்டாயமாக இந்த கடன் தீர் விகிதம், திரவத்தன்மை, இலாபத்தன்மை இதுகளைத்தான் முக்கியமான நிதி குறியீடுகளாக அவங்க கன்சிடர் பண்ணி இருக்கிறாங்க. என்ன இருக்கு, கவரேஜும் இருக்கு. மற்றது 2வது கேட்டகரிக்கு போற நேரம் ஒரு வணிகம் சார்ந்த மற்றது துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கிற நேரம் ஒரு நிறுவனத்தினுடைய அளவு, சைஸ், த சைஸ் ஆஃப் த பரோவர்ஸ் பிஸ்னஸ் என்று சொல்ற நேரம் அவங்க வந்து அது என்னது டோட்டல் சேல்ஸ் விற்பனையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்லாட்டி அவங்க வித்தியாசமான கிரைட்டீரியாஸ் இருக்கும். அதாவது ஒரு நிறுவனம் வந்து சிறிய நிறுவனமா இல்ல பெரிய நிறுவனமாங்கிறதையும் வச்சு அவங்க ஒரு கிரைட்டீரியாவாக வச்சிருக்கிறாங்க. மற்றது ஏஜ் ஆஃப் பிஸ்னஸ், புது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் உண்டா, இல்லாட்டி நிறைய காலம் நின்று செயற்பட்டு கொண்டு வர நிறைய நன்மதிப்பு மிக்க ஒரு நிறுவனமா அவங்க ரெப்யூட்டேஷனை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மற்றது பிஸ்னஸ் அவுட்லுக்னு சொல்ற நேரம் வணிக சூழல், வணிகத்தினுடைய உள்ளக காரணிகள் இல்ல வெளியக காரணிகள் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரி growth, மார்க்கெட் காம்படிஷன். மற்றது என்ன, நாங்க போர்ட்டர்ஸ் 5 forces பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு போட்டி, ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் நின்று இயங்குற வணிக சூழலுக்குள்ள இருந்து அந்த நிறுவனத்துக்கு வெளியேறதுக்கான சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கு, இல்லாட்டி அந்த நிறுவனத்துக்கு அந்த வணிகத்து சூழலுக்குள்ள புதிதாக ஒரு வணிகம் உள்ள வாரத்துக்கான பேரியர்ஸ் எப்படி இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இது வந்து நாங்க நிறைய கடன் மதிப்பீட்டு உத்திகளை பத்தி பார்த்து நிறைய ஓவர் இந்த வீக்ஸ் நாங்க நிறைய டிஸ்கஷன் செய்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு நிறுவனம் சார்ந்த பலவீனங்கள், வணிக சூழல் சார்ந்த சந்தர்ப்பங்கள், சவால்கள், மற்றது வணிக சூழலையும் அசஸ் பண்றதுக்கு நாங்க ஸ்வாட் அனாலிசிஸ், பெஸ்டல் அனாலிசிஸ், போர்ட்டர்ஸ் 5 forces இந்த மாதிரி நிறைய டூல்ஸ், மதிப்பீட்டு நுட்பங்களை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரிங்ல சொன்னேன்னா இந்த மதிப்பீட்டு நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து தொகுத்து எடுக்கிற ஒரு இடமாக இந்த உள்ளக கடன் மதிப்பீட்டு முறைமையை நாங்க சொல்லலாம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சாம்பிள் இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர் கார்டு. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம கடன் மதிப்பீட்டு நுட்பங்கள்ல பார்த்த எல்லா விஷயங்களுமே இங்க தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்குள்ள பாருங்க, அந்த வியாபாரத்தை கொண்டு நடாத்துற அந்த முகாமையாளர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து எவ்வளவு காலம் அந்த அந்த துறையில நின்றிருக்கிறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றது ஒரு நிறுவனத்துக்கு சக்சஷன் நின்று இருக்குதா, சக்சஷன் நீங்க சில நேரம் HR ரிலேட்டட் மனித வள முகாமைத்துவம் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க. இப்ப சில வணிகங்கள்ல இருக்கும், மேபி அந்த வணிகம் வந்து ஒரு நபரால ஆரம்பிக்கப்பட்டு அவருடைய பேஷன், அவருடைய பேஷன் வச்சு, குறிக்கோளாக வச்சு அந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டு வருவார். ஆனா அந்த நபருக்கு ஏதாவது நடந்தா அடுத்ததாக அந்த வணிகத்தை கொண்டு நடாத்த போறது யாரு தான் நாங்க சக்சஷன் பிளானிங் சொல்லுவேன். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல அந்த வணிகத்தை நடத்தி கொண்டு வர நபர் வந்து சரியான முறையில நடத்தி கொண்டு வருவார். ஆனா அவரு மிக நீண்ட கால கொடுக்கடனை உதாரணத்துக்கு அவர் எடுக்க போறாருன்னு சொன்னா கட்டாயமாக வணிகம் அந்த சக்சஷன் பிளானிங்கையும் பார்ப்போம். இவருக்கு அடுத்ததாக செகண்ட் லைன்ல யார் இருக்கிறாரு, அவருக்கு சரியான தகுதிகள் இருக்கா, மற்றது டீம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். செக்யூரிட்டிய பிணையங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா செக்யூரிட்டி கவரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிலேஷன்ஷிப், அக்கவுண்ட் கண்டக்ட், எவ்வளவு காலமாக ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவருடைய மேபி சொல்லுவேன் வைப்பு டிபாசிட் அக்கவுண்ட் எவ்வளவு காலமாக வச்சிருக்கிறாரு மாதிரியான. மற்றது யூட்டிலைசேஷன் ஆஃப் லிமிட். இப்போ எங்களுக்கு தெரியும் சில ரிவால்விங் கிரெடிட்ஸுக்கு இல்லாட்டி டெம்பரரி ஓவர் டிராஃப்ட்ஸுக்கு லிமிட்ஸ் இருக்கு. சிலவங்க என்ன செய்வாங்க, லிமிட்ஸை மொத்தமா யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து அப் டு சம் லிமிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் லிமிட்ஸ். மற்றது ஏற்கனவே சில வழங்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு எந்த அளவு தூரத்துக்கு இவர் கம்ப்ளை பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி இவாலுவேஷன் செய்து கொள்ளலாம். இப்ப
இங்க நாம ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்துட்டு வந்தானே ஸ்கோரிங் பிராண்ட்ஸ். இந்த ஸ்கோரிங் பேண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன், இன் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கீழே போட்டிருக்கிறாங்க. கிரெடிட் ரிஸ்க் கிரேடிங் டெஃபினிஷன்ஸ் அண்டு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சுப்பீரியர் அவங்க கன்சிடர் பண்ணுறது ஒன்று கேஷ்பேக்காக இருந்தா இல்லாட்டி ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்ட் இருந்தா. இப்போ ரெண்டாவது கேட்டகரி குட்ன்னு சொன்னால் அந்த கடன் வழங்குனரை பொறுத்தவரையில் அவருக்கு ஸ்ட்ராங் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். மற்றது திரவத்தன்மை வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். மற்றது ஸ்ட்ராங் ஏர்னிங் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். அந்த மாதிரி மற்றது வெரி குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸை கட்டாயம் மீட் பண்ணினு சொன்னால் அது ரெண்டாவது பேண்டிங் ஸ்கோர் குட்டுக்குள்ளே வரும். அடுத்தது அக்செப்டபிள் என்று சொல்ற நேரம் குட் அளவு இல்லை, ஆனால் அடுத்தது அக்செப்டபிள் மேனேஜ்மெண்ட், அக்செப்டபிள் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி கேஷ் ஃப்ளோ அண்ட் ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து அக்செப்டபிள் லெவல்ல இருக்கு. அதுக்கு பிறகு பாருங்க மார்ஜினல் வாட்ச் லிஸ்ட்னு சொல்ற நேரம் அதனுடைய தரம் வந்து இந்த கடன் குறிப்பிட்ட கடன் பெறப்பட்ட கடனுடைய தரம் வந்து அதை விட குறைவாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு this grade warrants greater attention due to conditions affecting the borrower, the industry or the economic environment. These borrowers have an average above average risk due to strained liquidity. திரவத்தன்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தோணலாம். மற்றது லெவரேஜ்ல ஹையர் தேன் நார்மல், கொஞ்சம் வளமையான லெவரேஜை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. தின் கேஷ் ஃப்ளோ, அதாவது அவங்களுடைய காசு பாய்ச்சல் வந்து கொஞ்சம் குறைந்துட்டு போற மாதிரி விளங்குது. இன்கன்சிஸ்டன்ட் ஏர்னிங்ஸ், அதாவது ஏர்னிங்ஸ்ல வந்து ஒரு சரியான ஒரு பேட்டர்ன் இல்லை. ஏதாவது காரணங்களால வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் தெரியுது. மற்றது வீக் கிரெடிட் பிஸ்னஸ் கிரெடிட் அண்ட் ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் இமர்ஜிங். பரோவா இன்கட லாஸ். இப்போ சொல்லுவோம் போன நிதியாண்டுல அவர் வந்து இல்லாட்டி சொல்லுவோம் 2-3 காலாண்டுல தொடர்ந்து அவர் குவார்டர்லி பேசிஸ் அவர் வந்து லாஸ் இன்கம் பண்றார். இந்த மாதிரியான எங்களுக்கு சிக்னல்ஸ் தெரியும்னு சொன்னா அதை நாங்க மார்ஜினல் இல்லாட்டி வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ள வைப்போம். ஸ்பெஷல் மென்ஷன் சொல்ற நேரம் சிவியர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்ட். மற்றது என்ன, facilities should be downgraded to this grade if sustained deterioration in financial condition is noted. உதாரணத்துக்கு சொல்ல போனா consecutive losses, தொடர்ந்து லாசஸ் வருது. நெகட்டிவ் நெட்வொர்க் கேபிட்டல் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. எக்ஸசிவ் லெவரேஜ், கடன் தீர்விகிதம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கு. இந்த மாதிரியான சிக்னல்ஸ் தெரியுதுன்னா ஸ்பெஷல் மென்ஷன். இப்போ நம்ம வந்து இதை கூடுதலாக பார்க்காம விடுவோம். ஏனென்று சொன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட கடன் வழங்குனரை எந்த கட்டத்துல ஸ்பெஷல் மென்ஷனாகவும் சப்ஸ்டாண்டர்டாகவும் டவுட்ஃபுல்லாகவும் இல்லாட்டி பேட் அல்லது லாஸாக நாங்க கிளாசிஃபை பண்ண வேணும்ங்கிறத வந்து இலங்கை மத்திய வங்கியின் ஒரு குறிப்பிட்ட என்னது ஒரு பணிப்புரையில அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிரெக்ஷனை வேணுமெண்டா காட்டுறேன். ஸோ இது நாங்கள் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த நாங்கள் வந்து இந்த கடைசி கிழமைகளில் நாங்கள் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுமெண்டா நான் அந்த டிரெக்ஷனை காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரீட் பண்ணலாம். அது வந்து டிரெக்ஷன் நம்பர் 3 of 2008 இன்னும் இருக்கு. பேங்கிங் ஆக்ட் டிரெக்ஷன் நம்பர் 3 of 2008. இது வந்து அந்த இலங்கை மத்திய வங்கியின் வெப்சைட்ல அந்த டிரெக்ஷன் புக்கை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் 113வது பக்கம். உங்களுக்கு நேரம் இருக்கிற சந்தர்ப்பங்களில் இதை ரீட் பண்ணுங்க. இதில் தமிழ் வேர்ஷனும் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் அதை உங்களுக்கு அந்த லெக்சர் டைமில் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கட்டாயம். ஸோ நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். ஸோ நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வேணுமெண்டா காட்டுறேன். என்ன இருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்கிற நேரம் அதை நாங்கள் எப்படியான க்ரைட்டீரியாவை வச்சு நாங்கள் அதுகளை ஸ்பெஷல் மென்ஷனாக சப்ஸ்டாண்டர்டாக டவுட்ஃபுல்லாக லாஸாக கிளாசிஃபை பண்ணணுங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் அதை பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் இவாலுவேட் பண்ணுற சந்தர்ப்பத்திலையும் சரி கிரெடிட் ரிவ்யூ பண்ணுற சந்தர்ப்பத்திலையுமே சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் ஷீட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம்னு ஞாபகம் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி உங்களோட எக்ஸாமில் வந்து அவங்க கேட்பாங்க சில இன்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் ஸ்கோர் ஷீட்டில் பாவிக்கப்படக்கூடிய சில குறிகாட்டிகள் என்னென்ன மாதிரி. நான் நினைக்கிறேன் உங்களோட
சாரி ஹோம்ஒர்க் கொஷனும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இதையும் அட்டெம்ப் பண்ணி எனக்கு கட்டாயம் அனுப்புங்க. இது வந்து உங்களோட பாஸ் பேப்பரில் வந்த சில கொஷின்ஸ். இப்போ பாருங்க, 3வது கேள்வியை பாருங்க. ஒரு வாடிக்கையாளரின் இடர்நேர்வு தரப்படுத்தலை படி இறக்குவதற்கு டவுன்கிரேட் பண்றதுக்கு கருத்தில் எடுக்க வேண்டிய காரணங்களவை. அதாவது சொல்லுவேன், மேபி குட்ங்கிற கிரைட்டீரியால இருந்து அடுத்த அக்செப்டபிள்ங்கிற கிரைட்டீரியாக்கோ, இல்லாட்டி அக்செப்டபிள்ல இருந்து மார்ஜினல் இல்லாட்டி வாட்ச் லிஸ்ட், இந்த மாதிரி அடுத்தடுத்த படிகளுக்கு டவுன்கிரேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கருத்தில் எடுக்கப்படலாம், கருத்தில் எடுக்கப்படக்கூடிய காரணங்கள் அவைங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸுக்கு நாங்கள் இப்போ படித்த நிறைய விஷயங்களை இதில் ஹைலைட் பண்ணலாம். ஒரு வங்கியின் கொடுக்கடன் கண்காணித்தல் செயற்பாடுகளின் முக்கிய கூறுகளை ஆராய்க. வங்கிகள் ஏன் வணிக வாடிக்கையாளர்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கடன் மீள் மதிப்பீடு செய்ய வேண்டும்? சிம்பிள் கொஸ்டின்ஸ். இதுல பாருங்க, ஒரு வங்கியின் கடன் மீளாய்வு பொறிமுறை என்றால் என்ன என்கிற நேரம் வெரி சிம்பிள் கொஸ்டின் 5 மார்க்ஸுக்கு. ஸோ உங்களோட எக்ஸாம் வந்து வெரி சிம்பிள் டிரெக்ட் கொஸ்டின்ஸை கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன்ஸை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறதன் மூலமாக ரிவைஸ் பண்ணுறது மூலமாக முக்கியமாக இந்த ஹோம்ஒர்க், அதாவது ஒவ்வொரு செக்ஷன் முடிய இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டெம்ப் பண்ணினீங்கன்னு சொன்னால் கடைசியாக உங்களுக்கு உங்களோட பாஸ் பேப்பர்ஸோ இல்லை உங்களோட ரியல் எக்ஸாம் பேப்பரோ உங்களுக்கு புதுசாக விளங்காது. ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த செக்ஷன் டு செக்ஷன் அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு அனுப்பாட்டிலும் பரவாயில்லை, நீங்கள் படிச்சுட்டு செக்ஷன் டு செக்ஷன் இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை கட்டாயமாக ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் எனக்கு லோன் ரிவ்யூவை பற்றி அன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தேவையாக இருந்தது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? மிஸ் எஸ் மிஸ் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதில் வந்து பெர்ஃபார்மிங் லோன் நான் பெர்ஃபார்மிங் லோன் இருக்குது தானே. இப்போ கிரெடிட் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன்லையா ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு செப்பரேட்டான ஒரு பேட்டர்ன்ல ரிவ்யூ பண்ணுவாங்க? கட்டாயம் செப்பரேட்டான, அதாவது கிரைட்டீரியாஸ் சேமாக இருக்கும். ஆனால் அந்த கிரைட்டீரியாஸை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அப்ளை பண்ண போகிறாங்கங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மிங் லோன் என்று சொல்கிற நேரம் அதுக்கு ஃபோக்கஸ் குறைவாக தேவைப்படும். அப்போ அவங்களோட முதலாவது வித்தியாசம் ஃப்ரீக்குவன்சி. இந்த பெர்ஃபார்மிங் லோன்ஸை அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க முதல்ல மீளாய்வு செய்ய மாட்டாங்க. மேபி லாங் டேர்மில் தான் அவங்க குவார்ட்டர்லி பேசிஸோ இல்லாட்டி செமி ஆனுவலியோ அவங்க அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் லோன்ஸை வந்து அவங்க அவங்களுடைய ஃபோக்கஸும் கூடுதலாக இருக்க வேணும். மற்றது மேபி அதை விட கூடுதலான ஸ்ட்ரிஞ்சண்டான, அதாவது சில மிகவும் இறுக்கமான கிரைட்டீரியாஸை வச்சு அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த இன்டர்னல் ரேட்டிங் ஸ்கோர் ஷீட் வந்து சேமாக இருக்கும். ஆனால் முக்கியமான வித்தியாசம் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். மற்றது அவங்க அதை இவாலுவேட் பண்ணுற சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் இறுக்கமாக இவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகே மிஸ். என்னன்னா எங்க பேங்க்ல ஒரு கிட்ட ஒரு கைட்லைன் வந்து 2 மில்லியனுக்கு ஓவரா பெரிய 2 மில்லியனை விட பெரிய லோன்களுக்கு வந்து கிரெடிட் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான கைட்லைன்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் மிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் அப்போ அப்படின்னு சொன்னால் இன்னும் இருக்கு இந்த 7வது பாயிண்ட் தான் ஆக்சுவலி அங்கே நடந்திருக்கு. அதாவது 2 மில்லியன்ங்கிற அந்த த்ரெஷோல்டை அவங்க என்ன பாரிய கடனாக அவங்க மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க வேலை செய்யற வங்கியை பொறுத்த வரையில ஒரு பாரிய கடனுங்கிறதுக்கான ஒரு மட்டத்தை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த 2 மில்லியன் என்கிற அந்த அளவுக்கு மேல இருக்கிற லோன்ஸை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அவங்களுடைய லோன் ரிவ்யூ ப்ரோசஸின் படி அடிக்கடி மீள் மதிப்பீடு செய்ய போறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நாங்கள் லோன் ரிவ்யூவை க்ளோஸ் பண்ணுவோம். எங்களுக்கு இன்னும் 45 மினிட்ஸ் இருக்கு. இந்த டைம்ல நாங்கள் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன்
இந்த பிரசன்டேஷனை தொடங்குவோம். ஓகே. கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் கடன் நிர்வாகம் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல முதல்ல இது வந்து கொடுக்கடனுடைய ஒரு படிமுறை என்று நான் சொல்றத விட இந்த கொடுக்கடன் நிர்வாகம் என்று சொல்றது மொத்தமாக இந்த கொடுக்கடன் படிமுறைய ஒழுங்கமைக்கிறது, நிர்வகிக்கிறது ங்கிற மாதிரி நாங்க சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த நான் ஆரம்பத்துல உங்களுக்கு காட்டின கொடுக்கடன் படிமுறை கிரெடிட் ப்ரோசஸ் இந்த கொடுக்கடன் படிமுறை இந்த கிரெடிட் ப்ரோசஸை இந்த ஸ்லைடை காட்டினு சொன்னா இதுல கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் ஒரு ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்ப உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல தரப்பட்டிருக்கிற விடைகளை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷனை இப்படி ஒரு ஸ்டெப்பாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ நானும் இந்த ஸ்லைட்ல வந்து இதை வந்து ஒரு ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனா நாங்க கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன என்று பார்க்குற நேரம் வந்து கட்டாயமாக அதை நாங்க சொல்லலாம் முழு கடன் ப்ரோசஸையுமே வந்து சரியான முறையில ஒழுங்கமைக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது என்றுதான் நாங்க இந்த கொடுக்கடன் நிர்வாகம் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத நாங்க டிஃபைன் பண்ண வேணும். அப்ப இந்த கடன் நிர்வாகம் என்று சொல்றது ஏன் முக்கியமானது ங்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கிறேன். கடன்களின் எண்ணிக்கை மற்றும் அளவு, புதிய கடன் பொருட்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், புதிய கிளைகள் மற்றும் அதிக ஊழியர்கள் போன்றவற்றுடன் கடன் படிமுறைகள் சிக்கலான செயல்முறைகளாக மாறும். இந்த அடிப்படையில் நிதி நிறுவனங்கள் முக்கியமாக பெரிதாக வளரும் போது கடன் இடர் அதிகரிப்பதனால் கொடுக்கடன்களை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து நிர்வகிப்பது சவாலாக அமையும். அதே நேரத்தில் பெரிய நிதி நிறுவனங்கள் பெரும்பாலும் அதிகரித்த ஒழுங்குமுறை, ஆளுகை, கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி தேவைகளுக்கு உட்பட்டுள்ளன. இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, அதாவது கடன் செயல்முறைகளை வினைத்திறனாக நிர்வகிக்க மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்று ஒரு பிரத்யேக கடன் நிர்வாக அலகு கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் இல்லாட்டி CAU என்று சுருக்கமாக சொல்லுவேன் உருவாக்கப்படுது. அப்ப இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த பேராகிராஃபுக்குள்ள இருக்கு. இப்ப கடன் நிர்வாகம்ங்கிறது வந்து ஏன் முக்கியமானதுங்கிறதுக்காக நாங்க ஒரு ஷார்ட் ஆன்சர் சொல்லலாம். இந்த கிரெடிட் ப்ரோசஸை சரியான முறையில ஒழுங்கமைக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும். அப்ப இந்த ஒரு செப்பரேட்டான கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஒன்று ஏன் தேவைப்படுது? முக்கியமாக இந்த கடன் வழங்கும் நிறுவனங்கள் வந்து பெரிதாக வளரும் போது அதனுடைய விஷயங்கள், அதனுடைய கடன் மதிப்பீடு செய்யப்படுறதாக இருக்கலாம், இல்லாட்டி கடன் அப்ரூவ் பண்றதாக இருக்கலாம், டாக்குமெண்ட் பண்றதாக இருக்கலாம், இல்லாட்டி ரிவ்யூ பண்றதாக இருக்கலாம். எந்த ஒரு கடன் படிமுறையில் இருக்கிற எந்த ஒரு செயற்பாடும் வந்து சரியான முறையில நடக்குதுங்கிறத ஒழுங்கமைக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கும் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு யூனிட் கட்டாயம் தேவை. இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இயங்குற ஒரு நிதி நிறுவனத்தை விட முக்கியமாக பெரிய அளவிலாக செயற்படுற நிதி நிறுவனங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் சேவை வந்து மிக முக்கியமாக சொல்லுவேன். லார்ஜ் ஸ்கேல் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற நேரம் அவங்க வழங்குற கடன்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். லோன் வால்யூம் கூட இருக்கும், லோன் சைஸ் கூட இருக்கும், மற்றது அவங்கள்ட்ட டிஃபரெண்ட் டைப்ஸான கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், மற்றது அவங்கள்ட்ட டிஃபரெண்ட் கஸ்டமர் பேஸ் வந்து நிறைய வித்தியாசமான கஸ்டமர் பேஸ் இருக்கும். மற்றது என்ன, அந்த நிறுவனத்தின் பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும், நிறைய ரீஜனல் பிளேசஸ்ல இருக்கும், எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கான ஒரு யூனிட் கட்டாயம் தேவை. அந்த யூனிட்டை தான் நாங்க கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் என்று சொல்லுவோம். இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத நாங்க வார ஸ்லைட்ல பார்ப்போம். அதுல மிகவும் முக்கியமானது ஒன்று என்ன,
கடன் கொள்கை, கடன் கையேடு, கிரெடிட் பாலிசி அண்ட் கிரெடிட் மேனுவல், இதுகளுக்கு ஏற்ற விதத்துல இதுகளுக்கு இணங்க ஒவ்வொரு கடன் படிமுறையின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இதுக்கு இணங்க நடைபெறுகிறது என்கிறத உறுதிப்படுத்துறதும், இணங்க செயற்படுறதுக்கான இணங்க செயற்படுறதுக்கான முறைமைய அவங்க வந்து செய்து கொடுக்கிறதும் முக்கியமான ஒரு பணிகள்ல உண்டு. மற்றது என்ன, ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரையில அவங்க வந்து அவங்களுடைய சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸுக்கு பீரியாடிக்கலி ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் போன ப்ரெசன்டேஷன்ல சொன்ன மாதிரி ரெகுலேட்டர்ஸுக்கு டைம் டு டைம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர்லுக் பண்ண வேண்டியது இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட். இப்போ சிறிய ஒரு பேங்க் நிதி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. ஆனா முக்கியமாக பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதனுடைய இருக்கிற காம்ப்ளிகேட்டட் நேச்சரை கருத்தை கொண்டு இந்த மாதிரி பிரத்யேகமான ஒரு கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் CAU ஒன்று உருவாக்கி இருக்கிறது வந்து பிரயோசனமானதாக இருக்கு. இப்ப நீங்க இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க இதுவரையில படிச்சுட்டு வந்தது எல்லாமே இந்த கிரெடிட் அப்ரூவல்ஸ், அதாவது மேக்கிங் த லோனுக்குள்ள சேரும். இப்ப கிளையண்ட் சிலெக்ஷன், எந்த வாடிக்கையாளருக்கு கடன் வழங்கலாம், கடனை மதிப்பீடு செய்யறது, கடனுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, கடன் தொகையை டிஸ்பர்ஸ் பண்றது, அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளரை தொடர்ந்து கண்காணிக்கிறது, மற்றது லோனு தவணைகளை வாடிக்கையாளர் மீள் செலுத்திட்டு வாரத உறுதி அதை கலெக்ட் பண்ணி கொள்றது, இது எல்லாமே வந்து மேக்கிங் த லோன். இந்த ஒரு கொடுகடன் படிமுறை செயற்பாட்டுன்ற ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கு. முதல் ஸ்டெப்னு சொல்ல முடியாது, அது வந்து எல்லாமே ஒரு குழுமமாக இருக்கு. அதை தவிர இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுகடன் நிர்வாகம் என்று சொல்ற நேரம் அதை நாங்க சொல்லலாம் மேனேஜிங் த போர்ட்ஃபோலியோ. இந்த கொடுகடன் படிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில நிர்வகிக்கிறதாக இருக்கு. அப்ப சரியான முறையில நிர்வகிக்கிற என்று சொன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்படணும்ங்கிறத தான் இந்த நடுவில் இருக்கிற இந்த பாக்ஸுக்குள்ள மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அதுல சில விஷயங்களை நாங்க வந்து வார ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அது வந்து இந்த மேக்கிங் த லோன், அதாவது கொடுகடன் வழங்குதல், கொடுகடனை மீளப்பெறுதல், இந்த மாதிரி செயற்பாடுகளை ஒரு ஓவராலா நிர்வகிக்கிற கண்காணிக்கிற பொறுப்பு வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு இருக்கு. மற்றது மினிமைசிங் த ரிஸ்க், இதைத்தான் நாங்க அடுத்த கிளாஸ்ல அதுக்கு அடுத்த கிளாஸ்ல படிக்க போறோம். அதாவது கொடுகடன் இடர்களோட சம்பந்தப்பட்ட இடரை நாங்க எப்படி குறைக்க போறோம்ங்கிறது தான் அடுத்தது கிரெடிட் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவேன், மினிமைசிங் த ரிஸ்க். ஸோ நாங்க பொதுவாக இந்த கொடுகடன் படிமுறையை வேணுமெண்டா முக்கியமாக 3ஆக வேண்டாலும் பிரிச்சு கொள்ளலாம். ஒன்று கொடுகடன் வழங்குதல் மீளப்பெறுதல், மற்றது இந்த கொடுகடன் போர்ட்ஃபோலியோவை, கொடுகடன்களை மொத்தமாக நிர்வகிக்கிறது, கண்காணிக்கிறது, மற்றது அதனுடைய தொடர்பான இடர்களை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதுகளை குறைக்கிறதுன்னு கூட நாங்க பார்க்கலாம். சரி, இப்ப நான் சொன்னா இந்த கடன் நிர்வாக அமைப்பு கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஒன்றை நாங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் என்று பார்க்குற நேரம் நான் சொன்னேன்னா அது ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் வித்தியாசப்படும். அது முக்கியமாக அவங்களுடைய ஸ்கேல், அதாவது அவங்களுடைய சைஸை பொறுத்து கட்டாயம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணித்தான் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வந்து எவ்வளவு சிறிதாகவோ பெரிதாகவோ இருக்க போகுதுங்கிறத டிசைட் ஆக போகுது. மற்றது அவங்களுக்கு அந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு என்னென்ன வகையான பொறுப்புகள் வழங்கப்பட போகுதுங்கிறதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். அதுல சில காரணிகளை தான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். முதலாவது, ஒவ்வொரு நிதி நிறுவனமும் கடன் நிர்வாகத்தின் சில செயற்பாடுகளை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்துக்கான சரியான கடன் நிர்வாக கட்டமைப்பின் தேர்வு பல காரணிகளை பொறுத்தது. அதுல ஒன்று நிறுவன வகை, வங்கி அல்லாத நிதி நிறுவனம். இப்ப பேங்க்ஸ் சொல்ற நேரம் எங்களுக்கு தெரியும், பேங்க்ஸ் சைஸ் வந்து பெரிதாக இருக்கு. வங்கி அல்லாத நிதி நிறுவனம், இப்ப ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரையில
அதனுடைய சைஸ் வந்து குறைவாக இருக்கும், அவங்களோட லோன் பேஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்ப இந்த நிறுவன வகையை பொறுத்தும் கூட இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் சைஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் வந்து வித்தியாசப்படும். வங்கி எடுத்துக்கொண்டோம்னா அவங்களுடைய இந்த கடன் பொருட்கள், கடன் கஸ்டமர்ஸ், அவங்களுடைய பிரான்ச்சஸ், அவங்களுடைய ஸ்கேல், வால்யூம், சைஸ் எல்லாமே பெரிதாக இருக்கும் என்றபடியா இந்த கடன் கிரெடிட் சிஏயுனுடைய பொறுப்புகள் வந்து கூடுதலாக இருக்கு. வங்கியெல்லாம் நிதி நிறுவனங்களை பொறுத்தவரையில இது வந்து குறைவாக இருக்கு. நிறுவன அமைப்பு, கிளைகள் மற்றும் இயங்கும் பிராந்தியங்கள் தலைமையகத்தில் மையகப்படுத்தப்பட்ட அல்லது கிளை மட்டத்தில் பரவலாக்கப்பட்ட. இப்ப சொல்லுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல ஹெட் ஆஃபீஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல முக்கியமாக இந்த இப்போ ரீஜனாக ஒவ்வொரு ரீஜனாக பரந்திருக்கிற பேங்க்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா மேபி ரீஜனல் லெவல்ல ஒரு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு ரீஜனல் லெவல்ல கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ் நிறுவப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறுவன அமைப்பை பொறுத்தும் இருக்கு. மற்றது நிறுவன அளவு, வாடிக்கையாளர்கள் மற்றும் கடன்களின் எண்ணிக்கை, கிளைகள் மற்றும் கடன் அதிகாரிகளின் எண்ணிக்கை. இப்ப சொல்லுவோமே ஒரு 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 ஃபாரின் பேங்க்ன்ற ஒரு பிரான்ச்சாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மேபி இலங்கையில் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரான்ச் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்னு சொல்றது மேபி 2-3 அதிகாரிகளை வச்சு ஆஃபீஸர்ஸை வச்சு இயங்குறதாக இருக்கு. அந்த மாதிரி நிறுவன அளவு, சைஸ் ஆஃப் த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் முக்கியம். மற்றது ஒழுங்குமுறைப்படுத்தல் நிலை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா பேங்க்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், லீசிங் கம்பெனிஸுக்கு சூப்பர்விஷன் ஆஃப் நான் பேங்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ பேங்க்ஸுக்கு என்னென்ன விதமான ஒழுங்குமுறைப்படுத்தல்கள் வழங்கப்பட வேணும், இந்த நிதி நிறுவனங்களுக்கு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நிதி நிறுவனங்களுக்கு என்னென்ன விதமான ஒழுங்குமுறைப்படுத்தல்கள் வழங்கப்பட வேணும்ங்கிறதெல்லாம் இந்த இலங்கை மத்திய வங்கியால டிசைட் பண்ணப்படும். அப்ப பேங்க்ஸ் சொல்ற நேரம் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணின ஹை வால்யூம்ல அவங்க ஈடுபடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெகுலேஷன்ஸ், இறுக்கமான ஒழுங்குமுறைப்படுத்தல்கள் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு நிறைய போர்ட் லெவல் கமிட்டிஸ், மற்றது அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து மிகவும் இறுக்கமான முறையில டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இல்லாம நிதி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அவங்களுக்கான இணக்க தேவைப்பாடுகள் வந்து சிக்கல் குறைஞ்சதாக இருக்கு. அப்ப ஒழுங்குமுறைப்படுத்தல் நிலைமை பேஸ் பண்ணியும் கூட இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேணும்ங்கிறது, மற்றது அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணப்படும். இன்னும் ஒன்றுதான் கடன் பொருட்கள். என்னது கடன் பொருட்கள் என்று சொல்ற நேரம் சில பேங்க்ஸு கிட்ட மிகவும் சிக்கலான கடன் பொருட்கள் இருக்கு. சில ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் நீட்ஸை டார்கெட் பண்ணி சில காம்ப்ளிகேட்டட் கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான கிரெடிட் ப்ராடக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு, பீரியாடிக்கலி ரிவைஸ் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து மிகவும் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் தேவைப்படுவாங்க இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ல. சிக்கல் தன்மை குறைஞ்ச கடன் பொருட்கள்னு சொல்ற நேரம் மேபி சம் ஜூனியர் பர்சன் கூட இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ல அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இடர் மட்டங்கள், கொடு கடன் மற்றும் நிறுவனம் வளர்க்கும் போது இடர்கள் அதிகரிக்கும். அப்ப இடர் மட்டம் கூட கூட அவங்களுடைய கொடுக்கடன் இடர் மட்டம் கூட கூட அதை நிர்வகிக்கிறதுக்கான அமைப்பும் வந்து, அதாவது யூனிட்டும் வந்து ஸ்ட்ராங்காக அமைய வேணும். ஸோ இது வந்து கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ற நேரம், அவங்களுக்கான பொறுப்புகளை வழங்குற நேரம் கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள். ஓகே, இப்போ இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும் ங்கிறதுக்கான சில இது வந்து பட்டியல் வந்து ஃபுல் லிஸ்டும் இல்ல, சில செயற்பாடுகள் தான் நான் சொல்ல வேணும், சில முக்கியமான செயற்பாடுகள். ஸோ கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் பொறுப்புகள் என்ன என்று கேட்கப்படுறது உங்களோட பாஸ் பேப்பர்ஸ்ல மிகவும் பாப்புலரான ஒரு கொஸ்டின் என்ன இருக்கு. ஒரு வங்கியின் கொடுகடன் நிர்வாக நடவடிக்கையின் பிரதான பொறுப்புகள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக.
ரெண்டு 5 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேபி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு இதுல இருக்கிற 5 பாயிண்ட்ஸ் 5 மார்க்ஸ்ண்டா ஸோ இட்ஸ் பொதுவாக இந்த மாதிரி விளக்குக என்று சொல்ற நேரம் சரியா ஒரு கொஸ்டின் விளக்குக என்று வார நேரம் பொதுவாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க 3 பாயிண்ட்ஸ் 3 புதிய பாயிண்ட்ஸ் இருந்து அது சரியான முறையில விளக்கப்பட்டிருக்கணும்ங்கிறது தான் பொதுவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. குறிப்பிடுக என்று சொல்லணும், அதாவது ஸ்டேட் குறிப்பிடுக என்று வார நேரம் இந்த மாதிரி 5 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு அவங்க 5 குட் பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா எப்பவுமே நாம என்ன கொஞ்சம் ஹையா டார்கெட் பண்ண வேணும். இப்ப நீங்க விளக்குக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கிற நேரம் நீங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதி அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பிழையாக இல்லாட்டி எக்ஸாமினரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இல்லைன்னு சொன்னா நீங்க அதுல 2 மார்க்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க. ஏதாவது நீங்க சரியான நினைக்கிற பாயிண்ட் உங்களோட எக்ஸாமினரை கன்வின்ஸ் பண்ணாட்டி. ஸோ அதால நீங்க எப்பவுமே விளக்குக வார இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு மேபி நீங்க 4 குட் பாயிண்ட்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா மேபி 1 பிழையானாலும் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதால நீங்க பொதுவான எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கூடுதலாக எழுதினீங்கன்னு சொன்னா மார்க்ஸை ஏர்ன் பண்றதுக்கு லேசாக இருக்கும். இப்போ நீங்க 5 மார்க்ஸுக்கும் மேபி குறிப்பிடுகன்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்கறது 5 குட் பாயிண்ட்ஸ். ஆனா நீங்க மேபி சில நீங்க போட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது பிழையானாலும்ங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குமென்று சொன்னா மேபி நீங்க 6 இல்லாட்டி 7 குட் பாயிண்ட்ஸை போட்டிருந்தீங்க, அதுல ஏதாவது 1-2 குறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸை கவர் பண்ணி கொள்ளலாம். அதுக்காக நீங்க 5 மார்க்ஸ் இருக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் வருதுன்னு சொன்னா நீங்க அதுக்காக பக்கமாக ஒரே கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுத வேண்டாம். அப்படி எவ்வளவு எழுதினீங்கன்னு சொன்னாலும் 3 பக்கம் எழுதினீங்கன்னு சொன்னாலும் 5 மார்க்ஸ் தான். ஸோ அதால நீங்க கூடுதலான டைம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்கிறதுக்காக அதுல வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றது என்னன்னு சொன்னா பொதுவாகவே ஐபிஎஸ்எல்ல எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக டிரெக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். மற்றது அவங்க எதிர்பார்க்கறது ஸ்பெசிபிக் டிரெக்ட் கொஸ்டின்ஸ். அவங்க வந்து கூடுதலாக தேவையான பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் ஃபார்ம்ல சரியாக இருக்குதா, அதுக்காக நீங்க அதுக்காக நீங்க உங்களோட ஆன்சர்ஸை ரொம்ப ஷார்ட் பண்ண வேணாம். ஆனா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது சில விஷயங்கள், குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் விஷயங்கள் வந்து சரியான முறையில இருக்குதா ங்கிறத என்ஷூர் பண்ணிக்கொள்றது. இப்போ சில எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அவங்க வந்து வெரி இன்டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், இன்டீட்டெயில் ஆன்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா பொதுவாக ஐபிஎஸ்எல் எக்ஸாம்ல அவங்க எதிர்பார்க்கறது பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் அவள் அந்த ஆன்சர்ஸ்ல இருக்கணும், கவரப்பாக இருக்கணும்ங்கிறத தான் அவங்க கூடுதலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் பேக் டு ப்ரெசன்டேஷன். இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் செயற்பாடுகள், சில முக்கியமான செயற்பாடுகள் சில நான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். அதுல ஒன்று வரம்புகளை, அதாவது லிமிட்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதாவது குறிப்பிட்ட வகையான என்னென்ன வகையான வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன விதமான வரம்புகள் லிமிட்ஸ் வழங்கப்படலாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. மற்றது வட்டி வீதங்களில் அவ்வப்போது மாற்றங்கள், இதை நாங்கள் கொஞ்சம் இன்டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டை நாங்கள் குயிக்காக கோ த்ரூ பண்ணிட்டு போவோம். மற்றது என்ன, வட்டி விகிதங்களில் அவ்வப்போது மாற்றங்கள் செய்வாங்க. பாதுகாப்பு ஆவணங்களை செயல்படுத்துதல், எக்ஸிகியூஷன், சரிபார்த்தல் மற்றும் பராமரித்தல். இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரியை பராமரிப்பாங்க. மற்றது பிணை மதிப்பீட்டை புதுப்பித்த நிலையில் பராமரித்தல், அப்டேட்டிங் கோலட்ரல் வேல்யூவேஷன்ஸ். உடன்படிக்கை, அதாவது லோன் அக்ரிமெண்ட்ஸோட அதுல இருக்கிற கவர்னன்ஸ், அதுகள் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட கம்ப்ளையன்ஸ் அவங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மற்றது ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை அறிக்கை, கடன் தொடர்பான கட்டணங்களை மீட்டெடுத்தல், சார்ஜஸ், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை மீட்டெடுத்தல். இப்போ இது வந்து ஒரு முழுமையான பட்டியல் இல்லை. கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் பொறுப்புகள் வந்து பாரியது. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொடுக்கடன் படிமுறையின் ஓவரால் சூப்பர்விஷன் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அவங்களுடைய பொறுப்பு வந்து அளப்பெரியது. இப்போ நான் வந்து இந்த ஸ்லைடுக்கான பாயிண்ட்ஸை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறது சில முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணியும். மற்றது இப்போ அவங்கள்ட பாஸ் பேப்பர்ஸ் இருக்கு, பாஸ் பேப்பர்ஸுக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸாமினர் வந்து சஜஸ்டட் ஆன்சராக அடிக்கடி ஹைலைட் பண்ற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு.
ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கிற இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை போட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்போ திருப்பி உங்களுக்கு சொல்லுவோமே இந்த கொஷின் உங்களை எக்ஸாம்பிள் வந்திருக்குன்னு சொன்னாலும் அவர் அடிக்கடி போடுற அந்த கொஷனை தான் கூடுதலாக தேடி பார்ப்பார். ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு டிரெக்டாக உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்குன்னு சொன்னால் அவர் ரொம்ப ஹாப்பியாக குயிக்காக உங்களுக்கு மார்க்ஸ் தருவார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இது வந்து முழு பட்டியல் கிடையாது. மற்றது நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த கிரெடிட்டட் சிஏயுண்ட அவங்களுடைய பர்வியூ இல்லாட்டி சொல்றது என்னது, அவங்களுடைய ஓவர்வியூ வந்து மிக அதிகம். ஸோ முதலாவது நாங்கள் இந்த கடன் வரம்புகளை நிறுவுதல், அதாவது கிரெடிட் லிமிட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வழங்குறது என்று சொல்கிற நேரம் வந்து மேபி இந்த லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுறது பல சந்தர்ப்பங்களில் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கிட்ட வழங்கப்பட்டிருக்கும் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட். மற்ற சில சந்தர்ப்பங்களில் இந்த லோன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக விடுவிக்கப்படும். அப்போ தவணை வாரியாக கடன் விடுவிக்கப்படுறதுன்னு சொன்னாலும் அதையும் சரியான முறையில் மானிட்டர் பண்ணி லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு ஆன பொறுப்பு இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கிட்ட இருக்கு. மற்றது கணனியல் கடன் கட்டமைப்பை குறித்தல், அதாவது இப்போ லோனுக்கான குறிப்பிட்ட சிஸ்டம்ஸ் இருக்கு, அந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி எடுக்கிறது வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஒரு பொறுப்பாக இருக்கு. எஸ், கடன் அந்த லிமிட் வழங்குறது வந்து அப்ரூவிங் கமிட்டி தானே அதை டிசிஷன் எடுக்கும். எஸ், டிசிஷன் எடுக்கிறது ஓகே கிரெடிட் அப்ரூவல் அத்தாரிட்டி. சில நான் சொன்னது தானே, அந்த இது வந்து ஒவ்வொரு வங்கிகளுக்கும் டிஃபரெண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். சில சந்தர்ப்பங்களில் லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுற பொறுப்பு வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கிட்ட இருக்கலாம். இட்ஸ் ட்ரூ, லோன் அப்ரூவ் பண்ணுறது வந்து அந்த அந்த நாம கிரெடிட் அப்ரூவல் ப்ரெசன்டேஷன்ல படிச்ச மாதிரி அந்த குறிப்பிட்ட அத்தாரிட்டி தான் இருக்கணும். அவங்க தான் லோனை அப்ரூவ் பண்ணணும். இது கடன் டிஸ்பர்ஸ் பண்றது, கடனை விடுவிக்கிறது சம்பந்தமாக ஆபரேஷனல் சைட். ஓகே, ஸோ அடுத்தது கணனியின் கடன் கட்டமைப்பை குறித்தல், அதாவது சிஸ்டம்ஸ் சில நேரம் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கொள்றது இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் பொறுப்பாக இருக்கும். மற்றது ரிவால்விங் கிரெடிட், அதை சரியான முறையில் கிரெடிட் லிமிட்ஸுக்குள்ள இருக்குதா, மற்றது இந்த கடன்கள் ரிவால்விங் கிரெடிட்ஸ் வந்து சரியான முறையில் சரியான சந்தர்ப்பங்களில் மீள் செலுத்தப்படுதாங்கிறத ஓவராலாக மானிட்டர் பண்ணுற பொறுப்பு வந்து இவங்கள்ட்ட இருக்கு. மற்றது வட்டி விகிதங்களில் அவ்வப்போது மாற்றங்களை செய்தல். வட்டி விகிதம் என்று சொல்ற நேரம் சில கடன்கள் வந்து வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வழங்கப்படும். அப்ப வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்று சொல்ற நேரம் அதுக்கு ஒரு பேஸ் ரேட் இருக்கு, அடிப்படை விகிதம். அப்ப அந்த பேஸ் ரேட்டை வந்து அவங்க சரியான ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு அதை மேபி சிஸ்டத்துல அப்டேட் பண்ற பொறுப்பு இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிட்ட இருக்கு. மற்றது என்ன, கடன் ஒப்புதலின் அடிப்படையில் வரம்பு நிபந்தனைகள் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸை சரி செய்வாங்க. மற்றது அபராத வட்டி வீதங்களை சரி செய்வாங்க. அபராத பீனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவேன். பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னா என்ன, கடன் வழங்குனர்கள் கடன் பெறுநர்கள் வந்து சரியான கால பகுதிக்குள்ள இந்த கடன் தவணைகளை செலுத்தாத சந்தர்ப்பங்கள்ல பீனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அபராத வட்டி. அப்ப அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, என்ன ரேட், அதை பீரியாடிக்கலா அவங்க வந்து ரிவைஸ் பண்றதுக்கு இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு பொறுப்பு இருக்கு. மற்றது பாதுகாப்பு ஆவணங்களை செயல்படுத்துதல், எக்ஸிகியூஷன், சரிபார்த்தல் மற்றும் பராமரித்தல். பாதுகாப்பு ஆவணங்களை தயாரித்தல், செயல்படுத்தல் மற்றும் பராமரித்தல் மற்றும் இதனுடைய முழுமையை உறுதிப்படுத்துறது. பாதுகாப்பு ஆவணங்களில் குறிப்பிட்ட உட்பிரிவுகளுக்கு ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டால் அதை சட்ட திணைக்களத்தோட, அதாவது லீகல் டிபார்ட்மெண்ட்டோட அவங்க லேஸ் பண்ணுவாங்க. மற்றது பொருத்தமான கட்டணங்களை பதிவு செய்வாங்க. மற்றது பிணை விடுவிக்குதல் மற்றது மாற்றுதல். பிணை விடுவித்தல் மற்றது மாற்றுதல் சொல்ற நேரம் சில சந்தர்ப்பங்களை சொல்லுமே ஸ்டாக்ஸை ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக்ஸின் ட்ரேடை பிணையாக வைக்கிற சந்தர்ப்பங்கள்ல மேபி அவங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் உதாரணத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அதே வேல்யூடைய இன்னொரு பிணை எடுத்துக்கொண்டு இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றது லோன் வந்து ஃபுல்
ஃபுல்லா செட்டில் ஆகி முடிஞ்சா அவங்க என்ன செய்வாங்க, மற்ற டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு லோன் பிணைய விடுவிக்க வேணும். அந்த பொறுப்பை இந்த சிஏயும் வச்சுக்கொள்ளும். மற்றது தேவையான ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸை வசூலிக்கிறதுக்கும் வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிட்ட பொறுப்பு இருக்கு. மற்றது காப்பீட்டு பதிவேட்டின் இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரி பராமரிப்பு, காப்பீட்டு கொள்கைகள் சரியான நேரத்தில் புதுப்பிக்கப்படுதா மற்றும் செயல்படுத்தப்படுதா, காப்பீட்டு கொள்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அனைத்து ஆபத்துக்களை, மற்றது கம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குதா, மற்றது தேவையான சந்தர்ப்பங்கள்ல கிளைம் பண்ண வேணும் என்று சொன்னா அந்த கிளைம் பண்ற ப்ரொசீஜர்ஸ் அந்த ப்ரோசஸையும் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வச்சுக்கொள்ளும். மற்றது பிணை மதிப்பீட்டை புதுப்பித்த நிலையில் அதாவது கோலட்ரல் வேல்யூவேஷன் டைம் டு டைம் சரியான முறையில் அப்டேட் பண்ணப்பட வேணும். அப்ப இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல காட்டினேன். நான் வந்து சில பெர்ஃபார்மிங் லோன்ஸ் என்று சொல்ற நேரம் அந்த லோன்ஸோட சம்பந்தப்பட்ட கோலட்ரல் எவ்வளவு காலத்துக்கு ஒருக்காக அவங்க புதுப்பிக்க வேணும், மீள் மதிப்பீடு செய்ய வேணும், அப்டேட் பண்ணப்பட வேணும் இருக்கு. மற்றது சில கோலட்ரல், இப்ப உதாரணத்துக்கு ஷேர்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ஷேர்ஸ் எவ்வளவு வேல்யூ வந்து கோலட்ரல் எடுக்கப்பட வேணும்ங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மற்றது இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை கடன் கொள்கைக்கு இணங்க அவங்க சரியான முறையில இந்த பிணை மதிப்பீடுகளை செய்து வைக்க வேணும். மற்றது இருப்பு மதிப்பீடுகள் என்று சொல்ற நேரம் இருப்பு மதிப்பீட்டு அறிக்கைகளை அவங்க புதுப்பிக்க வேணும். நாணய மாற்றீடு, கரன்சி பிளக்சுவேஷன் ஏற்ற இறக்கங்களை சரியான முறையில கவனிக்க வேணும். இந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கு. மற்றது கம்ப்ளையன்ஸ் வித் லோன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதுகளையும் லோன் ரிவ்யூ ப்ரோசஸ்ல நாங்க கட்டாயம் இதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கைகளின் இணக்கம் வந்து கடன் ஒப்பந்த நிபந்தனைகளுடன் இணங்குவதையும் உறுதிப்படுத்துறதும் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிட்ட இருக்கு. அதாவது நான் சொல்ற மாதிரி இது வந்து முழுமையான ஒரு பட்டியலும் இல்ல. மற்றது நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து கட்டாயமாக எல்லா வங்கிகள்லயுமே கடன் நிர்வாக பிரிவால செய்யப்படுறதுங்கிறதும் இல்ல. இது வந்து அந்த ஒவ்வொரு வங்கியினுடைய கடன் கொள்கைக்கு இணங்க வித்தியாசமான அத்தாரிட்டிஸ் கிட்ட இருக்கு. ஆனா பொதுவாக நான் இப்ப லிஸ்ட் பண்ணி கொண்டு போற இந்த பொறுப்புகள் வந்து கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிட்ட பொதுவாக வழங்கப்பட்டிருக்கும். பொதுவாக மற்றது ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை அறிக்கை, இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்ப முக்கியமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ், மற்றது வேற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இல்லாட்டி டிவிஷன்ஸுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து ஜெனரேட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய தேவையும் இவங்களுக்கு இருக்கு. முக்கியம் உதாரணத்துக்கு சொல்ல போனா இவங்க வந்து லோன் ரிவ்யூ ப்ரோசஸ்ல எடுத்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன செய்யணும், சில ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்ப இடர் முகாமைத்துவ திணைக்களத்துக்கு தேவையான தகவல்களை வழங்குறது, மற்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குறது. மற்றது மூலதன தேவைப்பாடு, கேபிட்டல் அடிக்குவசி தொடர்பான கணக்கீடுகளுக்கு தேவையான தகவல்களை மேபி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்குறது. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் கொடுகடன் வழங்குதல் என்று சொல்ற நேரம் அது வந்து ஒரு டிபார்ட்மெண்டால ஒரு டிவிஷனால செய்யப்படுற விஷயங்கள் இல்லை. ஸோ மேபி ஓவரால் கோஆர்டினேஷனும் வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கிட்ட கட்டாயம் இருக்கு. அதாவது கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ்ல டச் பண்ணப்படுற டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, மற்ற அவங்களுக்கு இடையில சரியான ஒரு கோஆர்டினேஷன் இருக்காங்கிறதையும் உறுதிப்படுத்துறது இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் ஒரு ஒரு பொறுப்பாக இருக்கு. ஸோ மேபி இது வந்து எந்த பாஸ் பேப்பர்ல எடுத்துறேன்னு எனக்கு சரியா தெரியல, இல்லாட்டி நான் உங்களுக்கு அதையும் காட்டுவேன், நான் எப்படி ஆன்சர் டிரெக்டா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கேன். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ உங்க எல்லாரோட கையிலையுமே பாஸ் பேப்பர்ஸ் இருக்குதா, அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பி? இந்த ஸ்டேஜில் நினைக்கிறேன் கட்டாயம் உங்களோட கையில் பாஸ் பேப்பர்ஸ் இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அடுத்த மாதம் எக்ஸாம் என்று சொன்னால் நீங்கள் பாஸ் பேப்பர் கொஷின்ஸை இப்போவே ரிவைஸ் பண்ண தொடங்கி இருக்கணும். ஸோ மேபி நீங்கள் சஜஸ்டட் ஆன்சர்ஸோட வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால்
ஆனா என்னன்னு சொன்னா தமிழ் மீடியா பேப்பர்ஸ்ல இந்த சஜஸ்டட் ஆன்சர் வந்து நிறைய சில 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 விஷயங்கள் தெளிவில்லாமலும் இருக்கு. அதாவது நான் பார்த்திருக்கிறேன், அந்த சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல தரப்பட்டிருக்கிற சில கேள்விக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து டிரெக்டா பாயிண்ட் ஃபார்ம்ஸ்ல போட்டு விட்டுருப்பாங்க. சிலதுகளுக்கு வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. சிலதுகள் வந்து சில நேரம் நான் நினைக்கிறேன் அது சிங்கள இல்லாட்டி இங்கிலீஷ் டிரெக்ட் டிரான்ஸ்லேஷனோ தெரியல, வாசிக்கிற நேரம் சரியாக விளங்குதும் இல்லை. அந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல. ஸோ நாம வந்து இந்த பாஸ் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ண தொடங்குற சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்ப்போம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு. அதனாலதான் உங்களுக்கு இந்த இந்த 5 மார்க் கொஸ்டின்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கான ஒரு ஐடியா அந்த சஜஸ்டட் ஆன்சரை பார்க்கறதன் மூலமாக உங்களுக்கு வராது சொல்ல போனா. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் அட்டெம்ட் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னா நான் தர ஃபீட்பேக்கை வச்சு உங்களுக்கு உங்களோட ஆன்சரிங் பேட்டர்னை உங்களுக்கு ஷார்ப் பண்ணி கொள்ளலாம்னு சொல்றேன் நான். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பேப்பர் டிஸ்கஷனையும் தொடங்க விடும். அதாவது உங்களோட பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கு 5 இல்லாட்டி 6 எம்சிக்யூவும் ஸ்ட்ரக்சர்ட் ஷார்ட் ஆன்சர்ஸும் இருக்கு. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஃபுல் கொஸ்டின். மற்றது வந்து உங்களுக்கு அதை தவிர இன்னும் 7 கொஸ்டின்ஸ் போடப்பட்டிருக்கும். அதில் சில கம்பல்சரி கொஸ்டின் நினைக்கிறேன் 4 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸாம் கஷ்டம் இல்லை, ஆனால் நாங்கள் தொடர்ந்து ரிவைஸ் பண்ணி எங்களோட நாலேஜை ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக லேசாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த முறையும் வந்து உங்களோட எக்ஸாம் இந்த எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வர போகுது. எம்சிக்யூ, ஷார்ட் ஆன்சர்ஸ், அதுக்கு பிறகு 4 மார்க்ஸ் கொண்ட ஒவ்வொரு ஃபுல் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வரப்போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பாஸ் பேப்பரை நீங்க மேபி 4 இல்லாட்டி 5 பாஸ் பேப்பர் எடுத்து செய்யற நேரம் பல கொஸ்டின்ஸ் நான் சொல்லணும் ரிப்பீட் ஆகிருக்கு, பல கொஸ்டின்ஸ். மற்றது நீங்க பாஸ் பேப்பரை பார்க்குற நேரம் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா கிரெடிட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா பொதுவாக உங்களோட பாஸ் பேப்பர்ல 4வது கொஸ்டின் கிரெடிட் ப்ராடக்ட்ஸை பத்தி. அந்த மாதிரி நீங்க 4-5 பாஸ் பேப்பர் செய்யற நேரம் ஒரே விதமான பேட்டர்னை நீங்க பார்ப்பீங்க. அப்ப மேபி நீங்க அந்த பேட்டர்னுக்கு நீங்க யூஸ்ட் ஆகலாம். ஆனா கிட்டடியில நடந்த ஒரு மீட்டிங்ல அவங்க பேசிக்கொண்டவங்க சில சந்தர்ப்பங்கள்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி படிக்கிறத மட்டும் நோக்காக கொண்டிருக்கிறாங்க. அதாவது இப்ப கிரெடிட் மேனேஜ்மெண்ட்ங்கிற இந்த பாடநெறியை நம்ம படிக்கிற நேரம் வந்து அது வந்து நமக்கு நம்மளுடைய எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம செய்யற வேலைகளை நாம இன்னும் கொஞ்சம் திறமையாக செய்து கொள்றதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுக்கிறதுக்கும் நாங்க நம்மளுடைய இந்த பாடநெறியை பாவிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா அதுல டிஸ்கஸ் பண்ணவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி படிப்பாங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி கொள்ள வேணும்ங்கிறதுக்காக. அவங்க பிராக்டிக்கலா போய் வேலை செய்யற சந்தர்ப்பங்கள்ல பல நேரங்கள்ல அவங்களுக்கு தேவையான அறிவு வந்து முழுசாக அவடத்தை இருக்காது. அந்த மாதிரியும் பேசிக்கொண்டாங்க. ஸோ அதனால இந்த 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 ஒரே மாதிரியான ஒரே ஸ்ட்ரக்சரோட ரிப்பீட் கொஸ்டின்ஸை வாரத்தை அவங்க தவிர்க்க வேணும்ங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸும் போய் கொண்டிருந்துச்சு. ஆனால் அதை எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எக்ஸாமுக்கு அது எஃபெக்ட் ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களோட பாஸ் பேப்பரில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ட்ரெண்ட்ஸை நீங்கள் அறிஞ்சு கொள்றதன் மூலமாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸ்டாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீங்கள் இன்னும் தேடி படிங்க, அது முக்கியம். முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை காட்டணும். நம்மளுடைய இன்டர்நெட்ல நிறைய சோர்சஸ் இருக்கு. அதுல முக்கியமாக நான் உங்களுக்கு காட்டணும் என்று நினைச்சிருந்தேன். ஒரு பர்டிகுலர் வெப்சைட், எஸ் திஸ் ஒன். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரையில நமக்கு தேவையான கொடுக்கடன் முகாமைத்துவம் சம்பந்தமான நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதாவது நீங்க என்ன இருக்கு, corporatefinance institute.com
CFI கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து நிறைய ரிசோர்சஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ரிசோர்சஸ் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருக்கு, நிறைய கோர்சஸை கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் இருக்கு பாருங்க, கிரெடிட் டெக்னிக்கல் நாலேஜ் கிரெடிட்ங்கிறதுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள், அதாவது பாருங்க என்ன இருக்கு பாருங்க, நாங்கள் இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். நாங்கள் 6 C's ஆஃப் கிரெடிட் படித்தோம். கிரெடிட் அனாலிசிஸ் ரேஷியோஸ், பிரிட்ஜ் லோன், இதை பற்றிலாம் நாங்கள் படிச்சிருக்கோம். நான் பாருங்க ஆல் A to Z பாருங்க நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பெர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ரீட் பண்ணி கொள்ளணும்னு சொன்னால் மேபி இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டினது எது, ஆனுவல் கிரெடிட் ரிவ்யூ. இப்போ பாருங்க ஆனுவல் கிரெடிட் ரிவ்யூவை பற்றி ரொம்ப சிம்பிளாக போட்டிருங்க. ஆனுவல் அசஸ்மெண்ட் கண்டக்டட் பை lenders and creditor customers with an outstanding loan or credit lines. What is an annual credit review? இந்த மாதிரி பாருங்க ப்ரோசஸ் ஆஃப் ஆனுவல் கிரெடிட் ரிவ்யூ. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை நமக்கு ரொம்ப ரீடர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன். நமக்கு வாசிக்கக்கூடிய மாதிரியும் வாசிச்சு லேசாக விளங்கெடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். நிறைய வெப்சைட் இருக்கும், நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க, நமக்கு விளங்கி கொள்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையில் வெரி ரீடர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை காட்டணுமென்று யோசினேன். corporatefinance.institute.com. இதில் ஏதாவது உங்களுக்கு கிரெடிட் சம்மந்தமாக ஏதாவது டேர்ம்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணுமென்று சொன்னால் மேபி யூ கேன் ரிஃபர் டு திஸ். ஓகே, ஸோ நாங்கள் நம்மளுடைய கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் கவர் பண்ணுற சில முக்கியமான பொறுப்புகளை பற்றி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மேபி அதில் கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டை பற்றி இதுலேயும் இருக்கு. இருக்கு. Credit administration, a department in a bank or lending institution that is tasked with managing the entire credit process. So what is credit administration unit? Very simple, I explain பண்ணிருக்கேன் பாருங்க. Credit administration involves a department in a bank or lending institution that is tasked with managing the entire credit process. Lending money is one of the core functions of a bank, and banks generate revenue. Okay, fine. The function of selecting and vetting borrowers is the role of the credit department of the bank, and the department is required to ascertain the borrower's competency to utilize the funds to generate an income and their ability to pay back the principal amount and interest. ஆக்சுவலி சொல்ல போனால் அவங்க இந்த கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகத்தான் ஆக்சுவலி இந்த வெப்சைட் இருக்கு, நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் நாங்களும் அதிலிருந்து நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, credit administrators are responsible for conducting background checks on potential customers to determine the ability to pay back the principal and loan. They must be updated with the latest regulatory laws to ensure that the credit process comply with the latest laws in the industry. Who is a credit administrator? Matter the credit policy in credit administration. Credit கொடுக்கடன் நிர்வாகத்தோட எப்படி இந்த கொடுக்கடன் கொள்கை தொடர்பு பட்டிருக்கு அங்கிற மாதிரியான நிறைய ரீடர் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கிறாங்க. மற்றது பாருங்க, நாம போன கிளாஸ் கமர்ஷியல் லோன் அக்ரிமெண்ட்டை பத்தி பார்த்தோம். அப்ப அந்த லோன் அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் ஆகி இருக்கிற விஷயங்கள் அதுகளை பத்தி போட்டிருப்பாங்க. ப்ளீஸ் ரீட் த்ரூ பண்ணுங்க. மற்ற பாருங்க, டெட் கவர்னன்ஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். மேபி இதில் நாங்கள் பார்த்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கவர்னன்ஸை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு பாருங்க, லிஸ்ட் ஆஃப் டெட் கவர்னன்ஸ், என்னென்ன விதமான கடன் நிபந்தனைகள்
ஒரு ஒரு கடன் வழங்குனருக்கு வழங்கப்பட்டிருக்கு அவனருக்கு பாருங்க பாசிட்டிவ் வர்சஸ் நெகட்டிவ் கவர்னன்ஸ் என்னென்ன விதமான பாசிட்டிவ் கவர்னன்ஸ் ஒரு லோன் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ மேபி வந்து இது வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஸோ இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க ஸோ கடைசியாக இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ல என்னென்ன வகையான நபர்கள் இருப்பாங்க உண்டு ஓவரால் அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் இருப்பாங்க மற்றது இந்த இந்த ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகளை ஜெனரேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி தேவையான நபர்களுக்கு அதை அனுப்பி அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ரிப்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் ஒரு ஆள் இருப்பார் மற்றது போர்ட்ஃபோலியோ அனலிஸ்ட் சொல்ற நேரம் இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வந்து வழங்கப்பட்ட கடன்களை வந்து சரியான முறையில் அவங்க நிர்வகிக்கிறாங்க அப்ப அந்த போர்ட்ஃபோலியோவனுடைய ரிட்டர்ன் ஈல்டு சரியான முறையில வருதா மற்றது இந்த மாதிரியான நிறைய வேற என்ன போர்ட்ஃபோலியோ அனலிஸ்ட் இந்த மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்றதுக்கு போர்ட்ஃபோலியோ அனலிஸ்ட் இருக்காம கம்ப்ளைன்ஸ் கோஆர்டினேட்டர் முகாமையாளர்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ரெகுலேட்டர்ஸுக்கு தேவையான ரிப்போர்ட் இதெல்லாம் சரியான முறையில் அனுப்பப்படுதுங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு கம்ப்ளைன்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க அதை தவிர கடைசியாக இந்த ஸ்லைடு என்னன்னு சொன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி கொடு கடன் என்று சொல்ற நேரம் அது தனியாக ஒரு பிரிவோ திணைக்களமோ செய்யறது இல்லை கட்டாயமாக அவங்க வந்து வேற நிறைய திணைக்களங்களோட தொடர்பு பட்டிருப்பாங்க அதுல முக்கியமான சில திணைக்களங்கள் தான் இது நாங்க இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பார்த்துட்டோம் என்ன முக்கியமாக ப்ராப்ளம் லோன்ஸாக போற நேரம் மற்றது ஆரம்ப எச்சரிக்கை சமீட்சைகள் ஏர்லி வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் தெரிகிற நேரம் அது அவங்க வந்து கட்டாயமாக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவாங்க இதன் மூலமாக கொடுக்கடன் இடர மிகவும் சரியான முறையில் எங்களுக்கு கட்டுப்படுத்த நிர்வகிக்க இயலுமானதாக இருக்கும் லீகல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில நாங்கள் கிரெடிட் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்லையும் பார்த்துருக்கிறோம் அப்போ இந்த கிரெடிட் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்ல மற்றது இப்போ அந்த வேற ஏதாவது விதமாக எங்களுக்கு இந்த லோன் அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கொள்ளணுங்கிற மாதிரி த்ரூ மேபி ரிகவரி ப்ரோசஸ்ல எல்லாம் த்ரூ அவுட் எங்களுக்கு இந்த சட்ட திணைக்களம் தேவைப்படும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு திணைக்களமாக இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன மேபி சிறிய நிறுவனங்களாக இருக்கிற நேரம் மேபி ஒரு லாயர் வந்து மேபி இந்த கிரெடிட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டோட அட்டாச் ஆனவராக இருப்பாரு அந்த மாதிரி ட்ரெஷரி என்று எடுக்கிற நேரம் வட்டி வீத மாற்றங்கள் மற்றது நாணய மாற்று வீதமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏற்படுற மாற்றங்கள் இதுகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணி கொள்றதுக்கு ட்ரெஷரியோட கட்டாயமாக மற்றது இந்த ஃபார்வர்ட் ரேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ட்ரெஷரியோடையும் தொடர்ந்த கனெக்ஷன் முக்கியம் இதை தவிர இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோடையும் கூட எங்களுக்கு ஒரு கடன் கிரெடிட் டிவிஷனுக்கு கட்டாயம் தொடர்புகள் இருக்க வேணும் ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணினது வந்து என்னுடைய பர்வியூ இதுக்கு நீங்க உங்களுடைய பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கலாமா ஓகே ஃபைன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா ஓகே ஃபைன் ஸோ அப்படின்னு சொன்னால் நான் இந்த முறையும் அனுப்பியிருக்கிற சில ஹோம்ஒர்க் கொஷின் வந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அதை அட்டெம்ப் பண்ணி அதுக்கான ரிவ்யூவை நான் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அனுப்புவேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து கீப் ஆன் சென்டிங் ஸோ நான் அவங்களுக்கு ஃபீட்பேக் தந்து கொண்டே இருப்பேன் இந்த முறையில் நம்மளுடைய எக்ஸாம் மார்க்ஸை கூட்டுவேன் அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி எங்களுக்கு ஆன்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸையும் அட்டெம்ப் பண்ணி எனக்கு கட்டாயம் அனுப்புங்க ஸோ ரிவைஸ் பண்ண தொடங்குங்க பாஸ் பேப்பர் ஃபோக்கஸ் இனி மிகவும் முக்கியம் ஏனெண்டா இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் அண்ட் ஆகிட்ட எக்ஸாம் ஸோ பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து அட்டெம்ப் பண்ண தொடங்குங்க ஸோ ரிவைஸ் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற நேரம் கட்டாயம் எனக்கு இமெயில் பண்ணுங்க
நான் உங்களுக்கு கட்டாயம் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ நாங்கள் இன்றைய கிளாஸை இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இந்த கிரெடிட் ரிகவரி ரெமெடியல் அண்ட் ரிகவரி ப்ரோசஸை பற்றி பார்க்குறதுக்கு ரெடியாக வருவேன். ஓகே, ஸோ அதோட நான் இன்றைக்கி கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட், கீப் ஸ்டடிங். தேங்க்யூ, பாய்.